தொடக்கடிக்கு ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே அண்ணாமலைக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. என்னடா இந்த விஜய் எப்படி இருக்கானா, ஒவ்வொரு நாளும் வந்து அவள் திருந்திருவான்னு நினச்சிக்கிட்டே இருக்கானா, ஒரு காலமும் திருந்த மாட்டா போலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ பரஸ் சொல்கிறாங்க, இந்த மாதிரி எப்போ வாக்கிங் வந்தாலும் நீ தான் முதன்மை ஆளாக வந்து வாக்கிங் போவ, இப்போ என்ன உட்காந்து ஒரு மாதிரி இருக்கு, என்ன நம்மள எதுவும் உடம்புக்கு எதுவும் செய்தா அப்படிங்கிறாங்க. மனசு தான் சரியில்லை பரசு அப்படிங்கிறாங்க. என்ன தான் ஆச்சு சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த விஜயா வந்து என் பொண்டாட்டி ரொம்ப திமிர்த்தனத்தில் தான் வீட்டில் பண்ணுவோம், உனக்கு நல்லாவே தெரியும். என் பொண்டாட்டி திமிர்த்தனம் பண்ணதுனால தான் உன் பொண்ணையே வந்து ரவிக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். எனக்கு அது 100% தெரியும். அது எந்த அளவுக்கு நீ நினச்சி உண்மையாக நினச்சியோ அந்த அளவுக்கு அவள் ரொம்ப மோசமாக இருக்கா. தயவுசெய்து நீ உன் பொண்ணை அங்கே கொடுக்கல. ஏன்னு கேட்டால் உன் பொண்ணு ஒரு அமைதியான பொண்ணு, அந்த வீட்டில் இருந்து காலம் கழிச்சிக்கிடாது, இதுதான் உள்ளது. அந்த ரவிக்கு வந்திருக்க பொண்ணு சுருதி நல்லா வாயாடியாக இருக்க போய் அந்த கதை ஓடுது. இந்த மீனாவை ரொம்பவே மோசமாக நடத்துகிறா இந்த விஜயா. அது நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மீனா நகையை எடுத்து வச்சுக்கிட்டு மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு மீனா வீட்டில் தான் அந்த நகையை மாற்றி கள்ள நகையாக மாற்றிட்டாங்க, அப்படி இப்படின்னு பேசிட்டாங்க. ஆனால் முத்து ஆதாரபூர்வமாக நிரூபிக்கலை அப்படின்னு சொன்னால் கடைசி வரைக்கும் என்கிட்ட இதை மறைச்சிக்கிட்டு அவளும் மனோஜும் நடந்துவாங்க. எனக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. நான் ஒரு கெட்டின புருஷன், கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்துட்டேன், சொந்த மச்சான். இப்படி இருக்கும்போது என்கிட்ட இதெல்லாம் மறைக்கணும் வைக்கணும்னு அவளுக்கு தோணுது. இருந்தாலும் நான் அவட்ட நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ கூட ஏங்க என்கிட்ட பேச மாட்டேங்கிங்களா, பேச மாட்டேங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட கேட்ட மாதிரி இல்லை. பேருக்கு ஒரு வார்த்தை கேட்டால் அதோட சரி, சீனை போட்டு இருந்துக்கிட்டா. இப்படி இருக்காளா, இவளுக்காக வந்து நான் என்னெல்லாம் தியாகம் பண்ணியிருப்பேன், அதை கொஞ்சம் கூட நினைக்க மாட்டேக்கா. இவ கூட பிறந்த 2 தங்கச்சியை வந்து நான் தான் கட்டி கொடுத்தேன், என் கை முதல் போட்டு தான் கட்டி கொடுத்தேன். அந்தளவுக்கு நான் என் கூட பிறந்த சகோதரி மாதிரி அந்த பிள்ளைகளை செஞ்சேன், வச்சேன், போனேன், வந்தேன். ஆனால் வந்து இந்த விஜயா வந்து அதை எதுவுமே நினைக்க மாட்டேக்கா. சரி நம்ம வீட்டுக்காருக்கு வந்த பிறகு தானே நம்ம வாழ்வாதாரம் மேம்பட்டுச்சு, நம்ம அப்பா அம்மா வந்து ஒன்றுமே இல்லாமல் விட்டு போனாங்களே, எந்த சூழ்நிலையில் நம்மளை கெட்டினார் வச்சாருன்னு ஒரு நிமிஷம் நினைக்க மாட்டேக்கா. அதுபோக மீனாவை பூக்காரி அந்த காரி இந்த காரின்னு சொல்லிட்டு ரொம்ப மதிப்பு மிக்கதாக நடத்துகிறா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மீனாவையும் ஒரு சராசரி மருமகளாக நடத்த மாட்டேக்கா. அதுபோக அவன் நகையே திருடிக்கிட்டு அவகிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னா நான் இவட்ட கேட்க மாட்டேன், நான் ஏன்னா விஜயா, நான் என்ன சாதாரண ஆளா, அப்படி இப்படிங்கிறா. அதான் என்னன்னே புரிய மாட்டேக்கு பரசு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நம்மளை நீ முன்னாடியே ரொம்ப செல்லம் கொடுத்துட்டா சொந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு, அதான் இந்த பிரச்சனை, வேறு ஒன்றும் கிடையாது. அப்போதுக்கு அப்போ நீ வந்து அதுக்கு சரியான ஒரு பதிலடியை வந்து நீ சொல்லியிருந்த அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இருந்திருக்கும். நீ ரொம்ப செல்லம் கொடுத்துட்ட நம்மளை முன்காலத்தில், அதனால தான் இப்போ கஷ்டப்படுற அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மைதான். பெண்ணுக்கும் ஆணுக்கும் வந்து சமமாக மதிப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து விஜயா செய்கிறது எல்லாமே சரின்னு ஆதரிச்சுட்டு வந்தேன். ஆனால் காலப்போக்கில் நான் சொல்கிறதும் செய்கிறதும் மட்டும்தான் வந்து சரி, மற்றதெல்லாம் தவறுன்ன மாதிரி ஆயிட்டா. அதை நினச்சா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முத்து வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சூழ்நிலையில் ஜெயிலுக்கு போயிட்டான். அதை வச்சுக்கிட்டு அவன் எனக்கு பையனே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை நீ தானே சொல்லியிருக்க, விஜயாவுக்கும் மனோஜுக்காகவும் சேர்த்து தானே அவன் வந்து போனான், அவன் எந்த தப்புமே பண்ணாமல் ஜெயிலுக்கு போயிட்டான் அப்படின்னு தானே சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், அதுதான் உண்மை. அதை புரிஞ்சுக்கிட்டாது இவன் வந்து இப்போ அவன்கிட்ட நல்லா பேசணும்ல. இவங்களுக்காக அவன் தண்டனையை அனுபவிச்சுட்டு வந்திருக்கான். அதுபோக வந்து அவன் உண்மை நிலையை சொல்லியிருந்தான்னா இவங்க 2 பேர் நிலை என்னவாயிருக்கும், அதெல்லாம் இவங்க நினைக்கிறது இல்லை. இவங்க பெரிய யோக்கியதை இருக்கிற மாதிரி இவங்க பண்ணிக்கிறாங்க. ஆனால் மீனா நகையை எடுத்துகிட்டு மீனாட்ட மன்னிப்பு கேட்க மாட்டான், வைக்க மாட்டாங்க. என்னத்தை சொல்ல, அதான் மனசுக்கு ரொம்ப உரியாக இருக்குது. ஏற்கனவே ஹார்ட்டில் எனக்கு பிரச்சனை இருக்குது, இவள் பண்ணத பாட்டில் வந்து நான் போய் மேலே போய் சேர்ந்தாலும் சேர்ந்துருவோம் போல அப்படின்ட்டு இருக்காங்க. என்ன நம்மளை காலையில் எப்படி பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. பிறகு என்ன பரிசு சொல்லுது, ரொம்பவே கடுப்பாக இருக்குது. ஒரு அளவு தானே, ஏன்னா ஒரு அளவுக்கு மேலே போனால் வந்து கடுப்பாயிரும்ல. அந்த கடுப்பை வந்து விஜய் ஏற்படுத்திட்டா. இந்த விஜய் யார்ட்டையும் மன்னிப்பு கேட்க மாட்டாங்க, கையிலேருந்து வளையலை கலத்தி மீனா முகத்தில் எரியுதா. அதுபோக வந்து ரொம்ப திமிர்த்தனம் பேசுகிறா, வைக்கிறா. அந்த மனோஜும் இவளையே மாதிரி தான் இருக்கான், திருந்தியும் மாட்டுக்கான், வைக்கவும் மாட்டுக்கான். ஏன் செட்டில்மெண்ட் பணத்தை 27 லட்ச ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போனதான் உனக்கு தெரியுமே அப்படிங்கிறாங்க. அதுதான் தெரியுமே நாமளே அப்படிங்கிறாங்க. அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் காணாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வாசுதேவன்கிட்ட கோர்ட்டில் போட்டு மன உளைச்சலுக்கு 1 லட்ச ரூபா ஆனால் அதையும் தூக்கிட்டு போனான். ஆக 28 லட்ச ரூபாயை கொண்டு போனான். அதன் பின்பு ஒரு ஃபர்னிச்சர் கடையை வந்து என் மாமனார் பணம் கொடுத்தாரு, வச்சாருன்னு ஆரம்பித்தான். அதுலேயும் ஒரு கூறுபாடு இல்லை. இப்போ யார்கிட்டையோ 4 லட்ச ரூபா ஏமாந்துருக்கான் அப்படிங்கிறாங்க. என்ன நாமளை சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் பரசு, ரொம்ப கடுப்பாக இருக்குது. அதுக்கு தான் மீனா நகையை களவாண்டுருக்காங்க, வச்சுருக்காங்க. நான் கூட மீனா நகை வந்து கவரிங்காக மாற்றின்னு சொன்னோம்ல, அந்த நகையை எடுத்தது இவங்க தான். அது உண்மை நிலையை முத்து நிரூபித்தாலும் கூட வந்து தான் வந்து ஒரு தப்புமே செய்யாத மாதிரி விஜயாவும் நடந்துக்கிறான், அவனும் நடந்துக்கிறாங்க.
ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் பெற்ற 3 பிள்ளையில ஒரு பிள்ளை வந்து ரொம்ப கூறில்லாமையும் ரொம்ப சுயநலமாகவும் இருக்குது. அதான் அதை நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விஜயா மாதிரியே வளர்ந்துருக்கான். எந்த வித மாற்றமும் இல்லை. அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. ஆமாம், உங்கள் வீட்டம்மா வந்து மூத்த பையனை தான் வந்து பையன் பையன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஆயிட்டானோ அந்த பையனும் அப்படிங்கிறாங்க. உனக்கு தான் மனோஜ் பற்றி தெரியுமே. நான் தான் பார்த்தேனே நம்மளை கடத்தரப்பு விழாவுக்கு பெற்ற தாப்பனை வந்து ஒரு வார்த்தை ஆச்சுப்பா நீ சேரில் உட்காருப்பா, கல்லால் ஒரு நிமிஷம் உட்காருப்பா அப்படின்னு ஒரு மரியாதை கூட சொல்லலை. அப்பேற்பட்ட பையன் தானே அந்த பையன் அப்படிங்கிறாங்க. நம்ம அதை எதிர்பார்க்கல பரசு. ஆனால் வந்து உண்மையிலே சொல்லுதேன், அவன் வாழ்க்கையில் முன்னேறி வர்றதும் அவன் அடுத்த கட்ட நிலைக்கு வர்றதும் ரொம்ப கஷ்டம். நான் எவ்வளவோ பார்த்துட்டேன், நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்த்துட்டேன். ஆனால் இது வித்தியாசமாக தான் இருக்குது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சரி அண்ணாமலை நேராகிட்டு இதுக்கு மேலே வாக்கிங் போகிறே அப்படிங்கிறாங்க. இல்லை பரசு, என் மனசில் உள்ளதெல்லாம் அவன்கிட்ட பேசணும்னு நினச்சேன், அதான் பார்க்குக்கு வந்தேன், அதான் உட்காந்தேன், எனக்கு நடக்கிறதுக்கு மனசில் தெம்பு இல்லை அப்படிங்கிறாங்க. சரி அண்ணாமலை வாயேன் ஹோட்டலில் ஏதாவது சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. நீ வீட்டுக்கு போனால் சாப்பிட மாட்டே அண்ணாமலை, வா 2 சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு 2 இட்லி சாப்பிடுதாங்க. சாப்பிட்டு அண்ணாமலை நீ மனசு சரியில்லாமல் இருக்க, அதனால் ஆட்டோ பிடிச்சி விடுதேன் வீட்டுக்கு போ அப்படிங்கிறாங்க. வேண்டாம் அப்படிங்கிறாரு. இல்லை நீ நடந்து போனால் சரி வராது, நீ ஏதோ மனசு குழப்பத்தில் இருக்க, நீ சிந்தனை வேறு மாதிரி பண்ணிவிட்டு ரோட்டில் ஓரமாக போயிட்டு தான் நல்லா இருக்காதுப்பா, அதனால் ஒரு ஆட்டோவை பிடிச்சி அனுப்புதான், நீ ஆட்டோவில் போ அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சி இந்த அட்ரஸ் போங்கங்கிறாங்க. வாடகையும் கையில் கொடுத்து அனுப்பிடுறாரு. அண்ணாமலை இறங்கி வீட்டுக்குள்ளே வர்றாரு. வந்தோடனே அண்ணாமலைக்கு மனசு ரொம்ப கஷ்டமாகவே படியில் ஏறி வராரு. வரும்போதே விக்கல் ஏற்பட்ட உடனே விஜயா தண்ணி பிடிச்சிட்டு ஓடி வராங்க. உடனே கையை வச்சு நிப்பாட்டுதாங்க. நிப்பாட்டிட்டு அப்பா என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா என்னமாச்சு அப்படின்ட்டு ஓடி வராங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரே டைனிங் டேபிளில் இருக்கிற தண்ணி எடுத்து குடிக்காரு. அப்போ மீனாவும் முத்துவும் வந்து மாமா இவ்வளோ கஷ்டப்படுறாங்களா, அத்தைட்ட பேச மாட்றாங்களா, அத்தையும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மீனா ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ மீனா நிற்கிறாங்க, முத்து நிற்கிறாங்க. அப்போ மீனா வந்து அண்ணாமலைட்ட சொல்கிறாங்க, மாமா இங்கே பாருங்கள், அத்தை வந்து மனோஜுக்காக தான் அப்படி பண்ணிட்டாங்க, அது போக வந்து அந்த நகைக்கு பதிலாக 2 லட்சம் தந்துட்டாங்க, மீதியே தாரேன்னு சொல்லிட்டாங்க, ரோகிணி பொறுப்பெடுத்துக்கிட்டாங்க. இப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் வந்து அத்தைட்ட பேசுங்க, அத்தை ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க வைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அவட நான் பேச விரும்பலை, அவள் திமிருத்தனத்தை விடாத போது வந்து நம்ம எப்படி பேச முடியாது. பணத்தை திருப்பி தந்தானே, தான் பண்ண தவறுன்னு உணராத விட்ட பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாரு. இந்த சூழ்நிலையில் விஜயா சரியான கடுப்பில் ரோகிணி ரூமில் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ ரோகிணி சொல்கிறாங்க, நீங்கள் பேசாமல் அக்கள்கிட்ட பேசுங்க ஆண்டி, ரொம்ப பண்ணாதீங்க அப்படின்ட்டு. யாருமா ரொம்ப பண்ணுறோம், மக்கள் தான் ரொம்ப வர பண்ணிகிட்ருக்காரு பாரு, அவர் எங்கே போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போவார். இப்போ வெளில போகிறாரு, இப்போ மீனாட்ட சொல்லிட்டு போகிறாரு. அப்போ இந்த வீட்டில் நான் யார், நான் வேலைக்காக இருக்கேன், வேலைக்காரியா, மீனா தான் இந்த வீட்டில் எஜமானியா அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலை அண்ணாமலை வந்துருக்காரு. வந்தவுடனே மீனா அப்படிங்கிறாங்க, மாமா அப்படிங்கிறாங்க, ஒரு காஃபி கொடுமா அப்படிங்கிறாங்க. காஃபி போட்டு கொண்டு கொடுக்காங்க. எனக்கு கொஞ்சம் மனசுக்கு சரியில்லை, அதான் வெளில போகணுன்னு நினச்சேன், போகலாமா அப்படிங்கிறாங்க. சரி மாமா இருங்க, வேறு எதுவும் செய்தாமாம்மா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் பெட்டில் படுக்காரு அண்ணாமலை. பின்னாடியே வராங்க விஜயா. எங்க அப்படிங்கிறாங்க. உங்கள்கிட்ட நான் தான் பேச வரும்லன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் உடனே ஏங்க நோங்கன்ட்டு கிடக்க, வெளில போ அப்படிங்கிறாங்க. உடனே வெளில போயிடுறாங்க. உடனே ரோகிணி கேட்குறாங்க, என்ன ஆண்டி அங்கிள்கிட்ட பேசணும்னு போனீங்களா, என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ சொன்ன மனோஜ் சொன்னான்னு சொல்லிட்டு பேச போனேன், ரொம்ப ஓவராக பண்ணுறாரு, இன்னும் அவர்கிட்ட நான் பேசவே மாட்டேன், அவருக்கு வந்து பெருசாக தெரியுது வந்து முத்து மீனாவும் தான், நம்மளை தெரிய மாட்டுக்கு வைக்க மாட்டுக்கு அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சுருதியோட அம்மா வீட்டுக்குள்ளே வராங்க. வந்தோடனே சம்மந்தி யார் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. சம்மந்தி எப்படி இருக்கீங்க அப்படிங்க, நல்லா இருக்கேன் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லியில் என்ன விஷயம் அதுங்க சம்மந்தி அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி இல்லையா அப்படிங்கிறாங்க. ரூமில் தான் இருக்கா. ஸ்ருதி ரவி வெளில வாங்க அப்படிங்கிறாங்க. வெளில வராங்க. வெளில வந்தோடனே வாங்கம்மா, வாங்க அத்தை வாங்க அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பின்னாடியே வாசி ஒன்று வந்துடுறாரு. சம்மந்தி வாங்க நீங்கள் உட்காருங்க, நீங்கள் இவ்வளோ நாளாச்சு நீங்கள் வந்து இங்கே வரவே இல்லை அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, எங்கள் குடும்பத்தில் வந்து எங்கள் ஊரில் வந்து ஒரு திருவிழா ஒன்று நடத்துவோம், நாங்கள் தான் நடத்துவோம் திருவிழாவை. எங்கள் குடும்பம் ஒரு 6 பேர், இந்த 6 பேரும் சேர்ந்து தான் அந்த கோயில் திருவிழாவே நடத்துவோம். கிட்டத்தட்ட 1 மாதம் நடத்துவோம். எங்களுக்கு இருக்கிற ஒரே வாரிசு சுருதி தான். சுருதி மாப்பிள்ளையும் தான் அந்த ஃபங்க்ஷனை இந்த வாட்டி நடத்தணும். அப்போ அவங்க வந்து 1 மாதம் அங்கே இருக்கணும். அதுபோக ஆடி பட்டத்தில் வந்து அங்கே விவசாயம் ஆரம்பிப்பாங்க. எங்களுக்கு அங்கே விவசாயம் நிறைய இருக்குது. நாங்கள் தான் வந்து 1 மாதம் ஆடி ஃபுல்லுமே அங்கே தான் இருப்போம்.
அது 3 மாத பட்டம். அந்த 3 மாதமும் அங்கேருந்து திருவிழா முடிச்சுட்டு அந்த பயிர் வளருது வரைக்கும் அங்கே இருக்கணும். அதுக்கப்புறம் வேளாண்மை செய்யக்கூடிய எங்கள் வீட்டில் ரெகுலராக வேலை செய்யவங்ககிட்ட விட்டுட்டு பராமரிப்பில் விட்டு வருவோம். அது வரைக்கும் நம்ம யார் ஓனரு நம்ம தலைமாட்டிலே நிற்கணும். ஏன்னா ஆடிப்பட்டத்தில் வந்து சிறுக சிறுக வந்து மழைச்சாரல் அடிக்கும். இதில் வந்து ஆடிப்பட்டத்தில் நம்ம ஒரு விவசாயம் பண்ணோன்னா அருமையாக வரும். இது வந்து இந்தியாவில் ஒரு பாரம்பரியமாக பண்ணுறவங்க. அதுபோக கேரளாலையும் தமிழ்நாட்லையும் சிறப்பாக பண்ணுவாங்க ஆடிப்பட்டத்தில். அதனால் கேரளாவில் இது முக்கியமான இதாக இருக்குது. உணவு விதைச்சி விளைவிக்கிறதுக்கு இது நம்ம விதையை தூவுறதுக்கு அந்த ஒரு ஃபங்க்ஷனாகவும் கொண்டாடுவாங்க. அதனால் 3 மாதம் அவங்க கேரளாவில் தான் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே சம்மந்தி 3 மாதம் அங்கே ஆயிருமா? அப்போ 3 மாதம்னா ரவிக்கு வேலைக்கு போக முடியாதுல்ல அப்படிங்கிறாங்க. உடனே சுருதியோட அப்பா சொல்கிறாங்க, மாப்பிள்ளை என்ன கவர்மெண்ட்லேயே வேலை பார்க்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கவர்மெண்ட்லேயே வேலை பார்த்தாலும் மெடிக்கல் லீவ் போட்டு போக வேண்டியதான். அதுபோக அந்த ஃபங்க்ஷனே வந்து சுருதி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக செய்யணும். அந்த விவசாய நிலம் ஃபுல்லுமே வந்து உயில் வந்து சுருதி பேரில் தான் இருக்குது. அந்த விவசாய நிலம் கிட்டத்தட்ட வந்து 10-15 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்குது மதிப்பு. அவளை நிலமும் அவள் பேரில் தான் இருக்குது. ஆனால் அவள் நின்று தான் வந்து அதை வந்து விவசாயம் பண்ணணும். அதுபோக என் வீட்டுக்கார் பேரில் இருக்கிறது வந்து அது என் வீட்டுக்கார் துவங்கி வச்சுருவாரு. அது போக அது மேனேஜ் பண்ண வேறு ஆள் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்போ சம்மந்தி உங்களுக்கு விவசாய நிலமே பல கோடி ரூபாய்க்கு இருக்குமா அப்படிங்கிறாங்க. அது நிறைய இருக்குது. பூர்வீக சொத்து வந்து நிறைய இருக்குது. என் வீட்டுக்காருக்கு இருக்குது, எனக்கு இருக்குது. நானும் ஒரே பிள்ளை தான், நானும் சொந்தக்கார பிள்ளை தான். எங்கள் வீட்டுக்காருக்கு எங்களுக்கும் கேரளா தானே, எங்களுக்கும் சொத்து பத்து இருக்குது. எல்லாத்துக்குமே அதிபதி வந்து இப்போ சுருதி மாப்பிள்ளையும் தான். அதனால் அவங்க கண்டிப்பாக 3 மாதம் கேரளாவில் இருந்தாகணும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே அத்தை எனக்கு 3 மாதம் அங்கே இருக்க முடியாது, கடையில் நான் வேலை பார்க்கேன், நான் இல்லைன்னா சரி வராது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே சுருதி அப்பா சொல்கிறாரு, எப்பா அங்கே பாரு ஹோட்டலில் தானே வேலை பார்க்குறேன், அந்த ஓனர்கிட்ட வேணால் நான் பேசுகிறேன், 3 மாதம் லீவு கேட்குறேன், அப்படி தரலைன்னா நான் வேலைக்கு வரலன்னு சொல்லிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு தனியாக வேறு ரெஸ்டாரண்ட் வேணால் வச்சு கொடுத்துட்றேன் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே சூப்பர் சம்மந்தி சூப்பர்ன்ட்டு இருக்காங்க விஜயா. சம்மந்தி உங்கள் வீட்டுக்காரங்க அப்படிங்கிறாங்க. அவர் உள்ளே இருக்கார், நம்ம கூப்பிட்டாலும் வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன். எங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை வந்து வெளியே வரல. அப்புறம் என்ன நினச்சாருன்னு தெரியல, சம்மந்தி வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க, வெளியே வரலாம் தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. வாங்க அண்ணாமலை ஒன்றும் இல்லை, உங்கள் பையனையும் உங்கள் மருமகளையும் கூப்பிட தான் வந்திருக்கோம். கேரளாவில் எங்கள் ஊரில் ஆடிப்பட்ட திருவிழா உங்களுக்கு தெரியுமில்ல, ஆடிப்பட்டத்தில் விவசாயம் பண்ணுவோம், அது ஒரு திருவிழாவாக கொண்டாடுவோம். 3 மாதம் அங்கே தான் இருக்கணும், கோயில் திருவிழா வேலை இருக்குது, நீங்கள் தான் அனுமதிக்கணும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக அது நீங்கள் கூட்டி போங்க, உங்கள் மருமகனையும் உங்கள் மகளையும் அவங்க வராங்கன்னா கூட்டி போங்க. அதுபோக ஆடிப்பட்டத்தில் வந்து விவசாயம் பண்ணால் உண்மையிலே ரொம்ப செழிப்பாக வளரும். அடுத்த ஆடிக்குள்ளே அறுவடை பண்ணிடுவாங்க. எதை பண்ணாலும், எந்த பருவம் பண்ணாலும். வாழை விவசாயம்லாம் கண்டிப்பாக வந்து ஆடிப்பட்டத்தில் போட்டால் வந்து சிறப்பாக வந்து 10 மாதத்தில் பருவம் முடிஞ்சுன்னா ஒரு டேமேஜும் வராது. அந்தளவுக்கு நல்ல மகசூல் இருக்கும். அதான் ஆடிப்பட்டம் தான் ரொம்ப சிறப்பு, கூட்டி போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரவி ரொம்ப யோசிக்கிறாரு. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இங்கே பாரு, உன் மாமனாரும் மாமியாரும் தேடி வந்து உன்னை கூப்பிட்றாங்க, உனக்கு ஒரு மரியாதை கொடுத்து கூப்பிட வந்திருக்காங்க, நீ அவங்களுக்கு மரியாதை கொடுத்து போயிட்டு வா ரவி அப்படிங்கிறாங்க. உடனே சரிப்பா, ஆனால் ஓனர்கிட்ட தான் எப்படி சொல்ல போகிறேன்னு தெரில அப்படிங்கிறாங்க. நான் வேணா ஓனர்கிட்ட பேசுகிறேன்ப்பா, எனக்கும் தெரிஞ்சவர் தானே அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. உடனே மாமாவும் நானும் பேசுகிறேன் அப்படிங்கிறாரு வாசுதேவனும். சரி அங்கிள் பேசுங்க அப்படிங்கிறாங்க. உடனே வாசுதேவன் ஃபோன் அடிக்கிறாங்க ஓனருக்கு. என்ன தெரியுதா அப்படிங்கிறாங்க. தெரியுது சார் அப்படிங்கிறாங்க. அதான் ரவியோட மாமா என் பொண்ணை தான் கட்டியிருக்காப்புல, என்ன என் சொத்துக்கெலாம் அவர் தான் அதிபதி. அதுபோக வந்து என் கேரளா ஊரில் வந்து 3 மாதம் திருவிழா, அந்த 3 மாதம் திருவிழாவில் அங்கே தான் இருப்பாப்புல என் மருமகன், இங்கே வர மாட்டாப்புல, கேரளா தான் இருப்பாப்புல, அதனால் லீவ் வேணும் அப்படிங்கிறாங்க. சரி சார், அந்த பையன் நல்ல பையன், கூப்பிட்டு போங்க, 3 மாதம் கழித்து வர சொல்லுங்கள், அப்படி ஒரு மாஸ்டர் கிடைக்க மாட்டாங்க. அதுபோக வந்து அவர் இல்லாதனால நிறைய பேர் வருத்தப்படுவாங்க. அவருக்கு பண்ணது ருசியை தவிர அடுத்த ருசி நல்லா இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க என் ஹோட்டலில். சரி நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சுருதியோட இன்ஜினியருக்கு அடிக்கிறாங்க. சுருதி 3 மாதம் வரமாட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஆடி இன்ஜினியர் எதுக்கு, என்ன விஷயம், நான் எதுவும் தப்பாக எதுவும் நடந்துக்கிட்டோமா, இல்லை நம்ம ஸ்டூடியோவில் எதுவும் தப்பாக நடந்துட்டாங்களா அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், எங்கள் ஊரில் வந்து ஆடி திருவிழா நடக்கும், 3 மாதம் அங்கே தான் இருப்போம், என்ன ஆடியில் ஸ்டார்ட் பண்ணோம், அதனால் வந்து மழை காலம் பூரா அங்கே தான் இருப்போம், அதனால் 3 மாதம் கழித்து தான் வருவாங்க அப்படிங்கிறாங்க. சார் டப்பிங் பண்ணதுக்கு சுற்றி விட்டால் வேறு ஆள் இல்லையா சார் அப்படிங்கிறாங்க. ஒன்று டப்பிங் பண்ணால் வேறு ஆளை பாருங்கள், இல்லையா நிரந்தரமாக கூட சுருதியை வேண்டாம்னு சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. அச்சா என்ன எப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க. சாருங்க பாருங்கள், எங்கள் குடும்ப ஃபங்க்ஷன் சார், நான் எவ்வளவோ உங்களுக்கு பண்ணி தந்திருக்கேன், இந்த 3 மாதம் மட்டும் எப்படியாவது பொறுத்துக்கோங்க,
என்னைய மாதிரியே டப்பிங் பேசுறதுக்கு வனிதா இருக்காள்ல சார், அந்த வனிதாவை நான் வர சொல்கிறேன், நான் சொன்னால் கேட்பா. அதே மாதிரி அவள் ஒரு மாதம் வெளியூர் போயிருக்கையில் அவள் ஒர்க்கையும் சேர்த்து தான் நான் பார்த்தேன். அதனால் என் ஒர்க்கை பார்த்துப்பா, நான் அந்த ஸ்டூடியோலேருந்து வர சொல்கிறேன் சார் அப்படிங்கிறாங்க. நல்லா இருப்போம்மா, அந்த பொண்ணை வர சொல்லிடு, இல்லைன்னா நம்ம தொழில் வந்து ரொம்ப சங்கடப்பட்டுருவோம், என் பொழப்பு சிரிப்பாக சிரிச்சிருமா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக சார், அந்தளவுக்கு எந்த பிரச்சனை வராது, சுருதியை நம்பினோர் கைவிடப்படார், வர சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வர சொல்லிடுறாங்க. சார் வந்துடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. அப்போ சம்மந்தி 2 பேருக்குமே லீவ் வாங்கியாச்சு, அவங்க கூட்டி போயிட்டு வரோம் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை கேட்குறாங்க, என்னை கூட்டி போகிறீங்க அப்படிங்கிறாங்க. நாளைக்கு கூட்டி போகிறேன் சம்மந்தி அப்படிங்கிறாங்க. சரி போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சரி அண்ணாமலை போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இந்த சூழ்நிலை பாட்டி வராங்க. பாட்டி வந்தோடனே அம்மா வாங்கம்மா அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை அப்படிங்கிறாங்க. அம்மா அப்படிங்கிறாங்க. அத்தை வாங்க வாங்க அப்படின்னுட்டு இருக்காங்க. இங்கே வரும்போதே விஜயா முகம் ஒரு மாதிரி இருக்குது. உடனே மீனா என் பேத்தி அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. வீட்டில் எல்லாருமே வாங்க பாட்டி அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் என் பேரில் உள்ள நிலத்தை வந்து மீனா கொடுத்துட்டோம்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அந்த ஆடிப்பட்டத்துக்கு அவங்க தான் வந்து விவசாயத்தினுடைய ஓனர் தான் வந்து விதைய பாவணும் நாளைக்கு அப்படிங்கிறாங்க. நாளைக்கு அம்மா இப்போ தான் வந்து சுருதி வீட்டில் வந்து கூப்பிட்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. சுருதி பேரில் விவசாய நிலம் கேரளாவில் இருக்கான், அந்த நிலத்தோட ஓனர் தான் வந்து விதை பாவணுமா, அதை ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்களாம், 3 மாதத்துக்கு அங்கே தான் இருக்கணுமா அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டின்னு சொல்லுதாங்க, அதான் உண்மைப்பா, ஆடிப்பட்டத்தில் வந்து நம்ம விதைச்சோம்னா நல்ல மகசூல் கிடைக்கும். அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, ஆடிப்பட்டம் தேடி பார்த்தேன் விளைச்சது பொன்னம்மான்னு சொல்லுவாங்க. ஒரு பாடல் கூட எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி ஆடிப்பட்டத்தில் நம்ம விதைச்சோம்னா நல்ல மகசூல் கிடைக்கும். அதனால் மீனா முத்து கூட்டு போலான்ட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா நானும் வரலாமாம்மா அப்படிங்க. என்னப்பா அப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, எனக்கு மனசு சரியில்லை, ஒரு 3 மாதத்துக்கு நானும் வந்து கிராமத்தில் இருக்கேம்மா, அவங்களுக்கு ஆடிப்பட்டத்தில் விதைச்ச மாதிரியும் ஆச்சு, நானும் எங்கள் அம்மாவோடு இருந்து அந்த பழைய காலத்து நினைவுகளை நினைவச்ச மாதிரியும் இருக்கும், அந்த கிராமத்து உணவுகளையும் சாப்பிட்ட மாதிரி இருக்குமா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை நல்லதாக போச்சு. முத்துங்க அப்படிங்கிறாங்க. முத்து வண்டிக்கு போயிருக்கான் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா ஃபோன் அடி அப்படிங்கிறாங்க. எங்கள் பாட்டி வந்திருக்காங்க அப்படிங்கிற. பாட்டி வந்திருக்கா என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு வந்துட்டாங்க, நீ வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனாக்கு சொன்னோடனே வீட்டுக்கு கிளம்பி வர்றாரு. பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கெட்டி பிடிச்சி தூக்குதாரு. விட்றா அப்படிங்கிறாங்க. என்ன பாட்டி அதிசயமாக வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அதிசயமாக இருக்கணும், இப்போ தான்டா வந்துட்டு போனேன், ஆடி பிறந்துருச்சு, ஆடிப்பட்டத்தில் விதை போடணும், ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாட்டி, ஆடியில் தான் நம்ம விதை விதைப்போம் அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் உழைச்சி பாடுபட்ட விவசாய நிலத்தை உங்களுக்கு தந்திருக்கேன், அந்த விவசாய நிலத்தோட ஓனர் மீனா தான் விதை பாவணும். என்ன நம்ம அதில் வந்து வாழை விவசாயம் மீனா கொடுத்ததில் பண்ணலான்னு இருக்கோம். அப்படிங்கும்போது வாழை விவசாயம் 10 மாதம் நடக்கும். அந்த 10 மாதத்தில் நம்ம வந்து ஆடி மாதத்தில் வந்து நம்ம வாழை கண்ணை நட்டு வச்சோம் அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு மகசூல் கிடைக்கும். ஏன்னா இந்த இயற்கை காற்றுலேயே வந்து அதுக்கு தேவையான அனைத்து தாது உப்புகளும் கிடைக்கும். அது நல்லாவே ஒரு தாது சத்துக்களும் கிடைக்கும். அதனால் வந்து இந்த ஆடிப்பட்டத்தில் வந்து நம்ம விதைக்கணும் விதைய அப்படிங்கிறாங்க. சரி பாட்டி அப்படிங்கிறாங்க. நாளைக்கே நம்ம ஊருக்கு போகிறோம், போயிட்டு நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணி 3 மாதம் நீங்கள் அங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன பாட்டி சொல்கிறீங்க அப்படிங்கிற. ஆமாம், 3 மாதம் அங்கே தான் இருக்கணும், ஓனர் முன்னாடி தானப்பா நீ தானப்பா அப்படின்னுட்டு இருக்காங்க. இங்கே விஜயாவுக்கு சரியான கடுப்பாகுது. அவங்கள கூப்பிட தான் வந்திருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, இவர் வேறு அங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை நீங்கள் வேணால் உங்கள் பேரனை பேத்தியும் கூட்டி போங்க, ஆனால் வந்து அவருக்கெலாம் வரமாட்டார் அப்படிங்கிறாங்க. அது என் பையன்லாம் சொல்லணும், என் பையன் தான் வராங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறேன், அம்மாங்க பாருங்கள், ரவியும் சுருதியும் கேரளா போகிறாங்க, அவங்கள அனுப்பி விட்டுட்டு நாங்கள் வந்துடுறோம்மா அப்படிங்கிறாங்க. சரி அண்ணாமலை, நானும் அப்போ கிளம்புறேன் அப்படிங்கிறேன். என்னம்மா உடனே கிளம்புறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, நீங்கள் வாரீங்கன்னா நாளைக்கு விதை விதைக்கிறதுக்கு எல்லா வழியும் நான் பண்ணி வைக்கணும்ல, ஆட்களெல்லாம் ரெடி பண்ணணும். ஆடிப்பட்டத்தில் நம்ம வந்து முதன்மையாக ஊரில் போடுவோம் எப்போவுமே. என் பேரில் இருக்கும்போது நானே போடுவேன், இப்போ மீனா பேரில் அந்த விவசாய நிலம் இருக்கும்போது மீனா தானே போடணும் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாம்மா அப்படிங்கிறாங்க. முத்து என்னை பஸ் ஸ்டாண்டில் கொண்டு விட்டுரு அப்படிங்கிறாங்க. சரி பாட்டி அப்படின்னு சொல்லி கொண்டு விட்றாங்க. இந்த சூழ்நிலையில் விஜயா சொல்கிறாங்க, எங்கெங்கே பாருங்கள், நீங்களாம் கிராமத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை காது கொடுத்தே கேட்கல. இந்த சூழ்நிலையில் மறுநாள் விடிஞ்சோன்னா சுருதி அம்மாவும் அப்பாவும் காரில் வந்து நிற்கிறாங்க. ரவியும் சுருதியும் பிறப்பிட்டு நேராக காரில் ஏறுறாங்க. அவங்க நாங்கள் போய்ட்டு வரோம்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாங்க. உடனே சுருதியும் போய்ட்டு வரோம்மா அப்படி இப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டு மீனா போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ரோஹிணிட்டையும் மனோஜிட்டையும்
மனோஜ்கிட்டையும் ஆன்ட்டிகிட்டையும் சொல்லாமே ஸ்ருதி போகிறாங்க. ரவி மட்டும் எல்லார்ட்டையும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ என்னடா உன் பொண்டாட்டி கேரளா போகிறா, என்கிட்ட போகும்போது சொல்லிட்டு போகணும்னு சொல்ல மாட்டாளா அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு வாப்போ அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ரவி, உங்கள் அம்மா மேலே நான் நிறைய மரியாதை வச்சுருந்தேன் ஆன்ட்டின்னு சொல்லி, ரொம்பவும் பாசமாகவும் இருந்தேன். ஆனால் ஆன்ட்டி வந்து அந்த மரியாதையை காப்பாற்றலை. என்னைக்கு மீனா நகையை திருடுறதுக்கு வந்து அவங்க வந்து துணையாக போனாங்களோ அன்னையிலேருந்து ஆன்ட்டிங்கிற மரியாதையை அவங்க இழந்துட்டாங்க. அதனால் நான் வந்து அவங்கள ஆன்ட்டின்னு கூப்பிடவே மாட்டேன், வந்தாலும் போனாலும் சொல்ல மாட்டேன் ரவி. நீயும் உனக்கு பெத்த தாய், நீ சொல்லிட்டு வா, ஏன்னா நான்லாம் சொல்லணும்னு எதிர்பார்க்காத அப்படிங்கிறாங்க. உடனே ரவி வராரு. ஏமாங்க பாருங்கள், நீங்கள் வந்து ரவிக்கு வந்து நீங்கள் வந்து மனோஜ் கூட சேர்ந்து மீனாணி நகையை எடுத்து திருடுனதுனால அவன் வந்து ரொம்ப வருத்தப்படுறா. அதனால் உங்கள் அம்மாட்டெலாம் நான் சொல்ல முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளம்புறா அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு சரியான கடுப்பாகுது. அண்ணாமலை மனசுக்குள்ளே சிரிக்கிறாரு. உன் லட்சணம் தெரிஞ்சு தான் அந்த பிள்ளை வேணாம் உன்கிட்ட சொல்லிட்டு போகாமல் போகுது, இப்போமா திருந்து அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினைக்காங்க. இங்கே விஜயாவுக்கு சரியான கடுப்பாகுது. டேய் ரவி, இந்த விஜயா என்றைக்கும் விஜயாவாக தாண்டா இருப்பா, யாருக்கும் இறங்கி போக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேரில் உட்காந்து அப்படியே ஆடிக்கிட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை ஜிபேட்டை பார்த்து போயிடுறாங்க. உடனே முத்து வராரு. வந்தோன்னா அப்பா அப்படிங்கிறாங்க. டேய் ரவியும் சுருதியும் போயிட்டாங்க, நம்ம வந்து எப்போ கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. உடனே எப்பா மீனாட்ட கப்பா, மீனா எப்போ கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. எங்கள் துணிமணிலாம் எடுத்து வச்சிட்டேன், நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. சரி நம்ம கிளம்புவோம் முத்து, மீனா கிளம்புவோம் அப்படிங்கிறாங்க. உடனே அத்தை போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க மீனா. உடனே முத்துன்னு சொல்லுறாரு, மீனா நீ சொன்னாலும் அவங்க பதிலாக சொல்ல போகிறாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ணாமலை எந்த பதிலுமே சொல்லாமல் போகிறார அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன வலியாக இருக்காங்க. அண்ணாமலை 3 பேரும் கிளம்பி காரில் நேராக கிராமத்தை பார்த்து போயிடுறாங்க. இங்கே விஜயாவுக்கு சரியான கடுப்பு. பார்வதி முதல்ல வீட்டுக்கு வா அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அண்ணன் எதுவும் பேசிட்டாரா அப்படிங்கிறான். அண்ணன் பேசிட்டாரா, என்கிட்ட பேசவே மாட்டான்னு வீம்பில் இருந்தார், இப்போ என்னன்னா கிராமத்தை பார்த்து கிளம்பி போயிட்டார், அங்கே 3 மாதம் அங்கே இருக்க போகிறாராம் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், இந்த மீனா பேரில் இந்த குடும்ப நகையும் கொஞ்சம் குடும்ப இடத்தையும் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த இடத்துல வந்து ஆடிப்பட்டத்தில் விவசாயம் பண்ண போகிறாங்களாம், அதனால் கிளம்பிட்டாங்க. 3 மாதம் அங்கே பயிர் நல்லா வளர்ந்த பிறகு தான் அங்கே வருவாங்களாம். இப்படி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சுருதியும் ரவியும் கேரளா போயிட்டாங்க. அந்த சுருதி பிள்ளை கிளம்பும் போது போயிட்டு வரேன் ஆண்டின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அவள் பணக்கார துமுறில் போகிறா. இந்த பூக்காரி அவள் பேரில் நான் இடம் வந்துட்டோன்னா அவள் ரொம்ப தோரணையாக போகிறான். எங்கள் அத்தைக்காரி வந்தால் என்னன்னு கூட என்கிட்ட கேட்கல, அவங்க வந்துட்டு அவங்க பாட்டில் போயிட்டுருக்காங்க. கெட்டின புருஷன் 35 வருஷம் ஆச்சு, இன்றைக்கி வரைக்கும் நான் என்ன சொன்னாலும் கேட்பாரு. நேற்றுக்கு இன்றைக்கும் என்கிட்ட மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டேங்கிறேன். அது போக என்னை பார்க்காமையும் பேசாமல் 3 மாதம் அங்கே போய் இருப்பாராம். இவ்வளோ வீம்பு பண்ணிகிட்ருக்காரு இந்த வயசான காலத்தில் அப்படிங்கிறாங்க. விஜயா, உனக்கே இவ்வளவு வீம்பு இருந்துச்சுன்னா உன் புருஷனுக்கு வீம்பு இருக்காதா? இருக்கத்தானே செய்யும். அண்ணாமலைன்னு உன் ரத்தம் தானே, உன் குடும்பக்காரர் தானே, உனக்குள்ளே வீம்பும் இது இருக்கும்ல. நீ தப்பு செஞ்சுட்டா மன்னிச்சுக்கான்னு கேட்கல, உனக்கு அவ்வளவு இமேஜ் பிரச்சனையாக இருக்குது. அந்த மீனாட்டையம்மா மன்னிச்சுக்காமா, இனிமேல் இப்படி நடக்காதுன்னா முடிஞ்சு போச்சு, நான் போய் அந்த பூக்காட்டை மன்னிப்பு கேட்கணுமோ அப்படின்ட்டு சொல்லுதாங்க. அவன் இப்படியே சொல்லிக்கிட்டு உள் வீட்டுக்குள்ளே தானே இருக்க, நீ நடு ரோட்டில் இருந்தால் காலில் விழுத யாரும் பார்க்க போகிறாங்க. இந்த வீட்டுக்குள்ளே நீ தான் வந்து இந்த நகையை எடுத்த, உன் பையனை தான் எடுத்தாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. தெரியும் போது மீனா ஏதோ சூழ்நிலை நடந்துட்டு மன்னிச்சிக்காமான்னு ஒரு வார்த்தையை சொன்னால் முடிஞ்சு போச்சு. நீ என்ன கையை பிடிச்சி மன்னிப்பு கேட்க போறியா, இல்லை காலை பிடிச்சி மன்னிப்பு கேட்க போறியா? ஒன்றும் கிடையாதுல்ல, இதை செஞ்சுருக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இல்லை பழுது நான் இறங்கியே போக மாட்டேன் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ரோஹிணி வராங்க. ஆன்ட்டி இப்போ பாருங்கள், எல்லோரும் கிளம்பி போனாங்க, உங்களை நம்ம 3 பேரையும் மனுஷனாவே அவங்க மதிக்கலை, போகும்போது போயிட்டு வரேன்னு கூட சொல்லிட்டு போகல அப்படி இப்படிங்கிறாங்க. ஆமாம், அவங்களுக்கெல்லாம் ரெக்கம் முளைச்சிட்டு, அது போக இந்த பூக்காரி பேரெல்லாம் எங்கள் அத்தைக்காரி சொத்து எழுதி வச்சுருக்காள், அப்புறம் எப்படி மதிப்பா அப்படிங்கிறாங்க. அவங்க தான் சொல்லலைன்னா சுருதியும் சொல்லலை பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அவளுக்கு பணக்கார திமிரு, ஆனால் எல்லோரும் ஒன்றே மாதிரி இருப்பாங்களாம்மா, எவ்வளோ பணம் இருந்தாலும் இயல்பாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் வேறு யாரும் இருக்க மாட்டாங்கம்மா அப்படிங்கிறாங்க. அது இல்லை ஆண்டி, இப்படி இருக்காங்களா ஆண்டி, அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சுருதியை நான் ரொம்ப சிஸ்டர் மாதிரி நினச்சேன், மீனா கூட எனக்கு பிடிக்காது, சுருதியை நான் ரொம்ப சிஸ்டர் மாதிரி நினச்சேன், அவங்க கூட என்கிட்ட போகும்போது சொல்லிட்டு போகல அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, மனோஜ் திருடனுக்கு நான் சப்போர்ட் பண்ணேன், நானும் திருடியான், அவன் பொண்டாட்டி தெரிஞ்சுக்கிட்டு நீனும் இருந்தனால நீனும் ஒரு திருடியானால வந்து அவள் சொல்லிட்டு போக மாட்டானா அப்படிங்கிறாங்க. இப்படியா சொன்னாங்க ஆண்டி அப்படிங்கிறாங்க. இப்படி சொல்லலை, அவன் புருஷன்ட்ட நான் சொல்லிட்டு போக மாட்டேன்னு சொல்லியிருக்கான், அதுக்கு அர்த்தம் இதுதானே அப்படிங்கிறாங்க. சரிதான் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போயிட்டு மனோஜ் இங்கே கதவை மூடு அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ், உன்னால் எனக்கு அசிங்கமாக இருக்குடா அப்படின்னு சொல்லி தலைவாணி வச்சு வெளுன்னு வழுக்காங்க. ரோகிணி 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 விட்டுருன்னு கதவு தாங்க. உடனே பார்வதிக்கு வந்து கதவை தட்டுறாங்க. ரோகிணி ரோகிணி என்னாச்சு ரோகிணி என்னாச்சுன்னு கதை தட்டுறாங்க. உடனே கதை என்ன ஆண்டி அப்படிங்கிறாங்க. ஏமா சவுண்டு கேட்க ஓவரா அப்படிங்கிறாங்க. இல்லை
ஒண்ணுமில்ல அப்படிங்கிறாங்க. மனோஜ் ஒரு மாரி இருக்காரு. தலவாணி பார்க்குறாங்க, பிஞ்சு கிடக்கு. ஓ! தலவாணி வச்சு பூசைய குடுத்துருப்பா போல அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே வராங்க. விஜயா, உன் வீட்ல பயங்கர ஆக்ஷன் மூவிலாம் நடக்க, அண்ணாமலை அண்ணன் உன்கிட்ட வந்து கரெக்டான வைத்தியம் பண்ணதுக்கு அவரு கிளம்பி போயிட்டாரு. ஸ்ருதி, ரவியும் உன்ட்ட சொல்லாம போயிட்டாங்க. இப்படி இருக்கும்போது மனோஜும், ரோகிணி தான் அந்த வீட்ல இருக்காங்க. ஆக 2 பேரும் அவங்க சமைக்கவும் மாட்டாங்க, வைக்கவும் மாட்டாங்க. தான் போடுற ட்ரெஸ்ஸு சோப்பும் போட மாட்டாங்க. இவங்க துணிமணிலாம் நீ தானே சோப் போடணும் அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு விஜயா சோப் போடணும் அப்படிங்கிறாங்க. வேறு வழி இல்ல விஜயா, நீ மட்டும் தான் வீட்ல இருப்ப. ரோகிணிக்கு சோறு பொங்க தெரியாது, சமைக்க தெரியாது. நீ தானே சமைச்சு குடுக்கணும் அப்படிங்கிறாங்க. நான்லாம் சமைச்சு குடுக்க மாட்டேன். ஒரு அத்தையா இந்த வீட்ல எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருப்பேன். நான்லாம் சமைக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நீயும் சமைக்க மாட்ட, அந்த ரோகிணியும் சமைக்க மாட்டா. அப்போ எப்படி தான் சாப்பிடுவீங்க அப்படிங்கிறாங்க. பார்வதி, அப்போ அவள் சமைக்க மாட்டாளா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? அவள் என்னைக்கு சமைச்சு நீ சாப்பிட்ட? ஒரே ஒரு நாள் மீனா வர லேட் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு, வேலைக்கு போயிட்டு வர லேட் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு அவள் சமைச்சா. அன்னைக்கு ரொம்ப கேவலமாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது அவள் சமைக்க போகிறதும் இல்லை, நீ சாப்பிட போகிறதும் இல்லை. அவங்க 3 மாதம் போனதே வந்து அண்ணாமலை அண்ணன் பண்ண பிளான் தான். அண்ணாமலை அண்ணன் வந்து உன்னுடைய அகத்தை அடக்கிறதுக்கு தான் அவர் பண்ணியிருக்காரு. 3 மாதம் ரவியை வந்து விருந்து கூடும்போது அண்ணாமலை அண்ணன் மற்ற நேரத்தில் அளவு பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி கிராமத்துக்கு ஆடிப்பட்டத்துக்கு கூப்பிட்டா கூட 2 நாளில் வந்துருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அது போக அண்ணாமலை அண்ணன் போயிருக்கவே மாட்டார். நம்ம இங்கேயே இருந்துட்டு தான் இருந்திருப்பார். இவ்வளோ நாள் அண்ணன் போனதில்லை. ஆனால் நீ பண்ண பாடுக்கு உனக்கு தகுந்த பாடம் கற்பிக்கணும்னு சொல்லிட்டு தான் அண்ணன் போயிருக்காரு. அதனால் இனிமையாவது புரிஞ்சுக்கிட்டு என்னை மன்னிச்சிருங்கங்க அப்படின்னு சொல்லி கேட்டு மீனாட்டி மன்னிப்பு கேட்டு நீ வந்து ஒழுங்கு மாதிரியாக இருக்க பாரு. இல்லைன்னா இந்த வீட்டில் நீ வேலைக்காரியாக தான் இருப்ப, மறந்துடாத அப்படிங்கிறாங்க. பார்வதி, இங்கே பாரு, நான் வந்து என் ஃப்ரெண்டு, எனக்கு இது நடந்த நன்மையை, எனக்கு நடந்த விஷயத்த சொல்லணும்னு நினச்சி உன்னை கூப்பிட்டோம்னா நீ வந்து என்னை வந்து கீழ்நிலையாக கொண்டு போகணும்னு நினச்சிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. விஜய், அங்கே பாரு, உள் வீட்டுக்குள்ளே நான் பெரிய ஆள் நீ பரவாயில்லனா சரியாக வராது. ஒழுங்கு மரியாதையாக அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டவன நல்லாயிருக்கும். கேட்கலன்னா அது உன் விருப்பமா, நான் வேறு எதுவும் சொல்லதுக்கு இல்லை அப்படிங்கிறாங்க. சரி சரி, நீ எனக்கு ஒன்றும் சொல்லி கிழிக்க வேண்டாம் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. அதுதானே, விஜயா வந்து யார் சொல்லியும் கேட்டு நல்லா வந்துட்டானா தான் அங்கே மழை வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலைக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. விஜயா ஃபோனை வந்து கட் பண்ணி விடுதாங்க. இவன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. விஜயா பார்க்குறாங்க. ஃபோனை வந்து பிளாக் மோடில் போட்டு அவங்க பாட்டில் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபோன் அடித்தாலும் கட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. உன்னால் பாருடா, அவங்க அப்பா ஊருக்கு போகும்போது கூட என்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்ல மாட்டேங்காரு அப்படிங்கிறாங்க. ஏம்மா, அவங்க என்ன என் பொண்டாட்டி இருக்க ஊர் மலேசியாவுக்கா போயிருக்காங்க இல்லை துபாய்க்கு போயிருக்காங்களா? அவங்க பேருக்கு சாதாரண நம்ம கிராமத்துக்கு போயிருக்காங்க. அப்படி பார்க்கணுன்னா நம்ம கிராமத்தில் போய் பார்த்தா முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. சரிடா, கார் எடுத்து நம்ம கிராமத்தில் போயிட்டு வருவோம் அப்படிங்கிறேன். ஏம்மா, கிராமத்துக்கு போனால் பெட்ரோல் செலவு அதிகமாகும், கடை வரனை திறக்கணும், சரி வராதம்மா அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. டேய், என்னடா பேசிகிட்டு இருக்க? உங்கள் அப்பா என்கிட்ட பேசாமல் இருக்கார், வைக்காரு, அதை நினச்சி உனக்கு கவலை இல்லையா அப்படிங்கிறாங்க. ஏம்மா, அப்பா அண்ணா அப்படியே பேசாமல் இருந்துருவார், இல்லை வெளிநாட்டில் இருக்காரா? நீங்கள் அம்மா கவலைப்படுறீங்க, அவர் அசால்ட்டாக பேசிடுவாருமா அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. டேய், அப்பா மேலே உனக்கு கொஞ்சம் கூட பாசம் இல்லைடா, நான் ஏதோ ஆர்வக்கோளாறில் பண்ணிட்டேன். அவர் 3 மாதம் அங்கே இருந்ததுனால அந்த வீட்டு நடந்து ரொம்ப சங்கடம்டா. அவர் பாசத்துக்கு மட்டும் நான் சொல்ல வரல, வீட்டு செலவு எல்லாமே மீனாவும் முத்தும் பார்த்துக்கிட்டாங்க. உன் பொண்டாட்டி எப்போமாவது கொடுப்பா, எனக்கு 5000 தருவா, அதை வச்சு தான் நான் மேனேஜ் பண்ணுவேன். இப்போ பார்த்தா வீட்டு வேலையை செய்யறதுக்கு யார் பண்ணுவா? அவரை கூப்பிட்டு சமரசம் பண்ணால் தான் மீனா வந்து இங்கே வந்து வீட்டு வேலையை செய்வா. இல்லைனா 3 மாதம் அவள் பாட்டில் எனக்கு ராஜா மாதிரி இருந்துக்கிடுவா. நான் தான் ரொம்ப சங்கடப்படணும் அப்படிங்கிறாங்க. உன் பொண்டாட்டி தான் சமைக்க தெரியாதா அப்படிங்கிறாங்க. அப்போ தான் என்ன வருது மனோஜுக்கு. ஆமாம்மா, ரோகிணிக்கு சுத்தமாக சமைக்க தெரியாது, அவள் சமைச்சா நம்ம சாப்பிடவே முடியாது. ஒரு நாள் சமைச்சா எவ்வளோ கேவலமாக இருந்துச்சு உங்களுக்கே தெரியும் அப்படின்ட்டு இருக்கும்போது ரோகிணி வந்துடுறாங்க. என்ன கேவலமாக இருந்துன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் மனோஜ் அப்படிங்கிறாங்க. இல்லை, நீ சமைக்கிறது தான், மீனா வேறு ஊருக்கு போயிட்டா இப்போ யார் சமைப்பான்னு சொல்லி தான் பிரச்சனை ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி சும்மா தானே இருக்காங்க, ஆன்ட்டி சமைக்க சொல்லு மனோஜ் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் விஜயாவுக்கு கூடுது, ஆகா, நம்மளை வந்து வேலைக்காரி ஆக்கிறதுக்கு தான் இவர் வந்து விட்டு போயிருப்பார் போல் அப்படின்னு சொல்லிட்டு, ரோகிணி எனக்கெல்லாம் எல்லாம் சமைக்க முடியாது வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி, நீங்களாம் சூப்பராக சமைப்பீங்க, உங்கள் சமையல் நல்லா தான் இருக்கும், சமைச்சிருங்க, நானும் மனோஜும் கடைக்கு போகிறோம், கொஞ்சம் அழுக்கு துணி இருக்குது அதை சோப் போட்டு வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இதை பார்த்தா விஜயாவுக்கு ரொம்பவே தலை சுற்ற ஆரம்பிச்சிடுது. ஆகா, என் வீட்டுக்காரர் வந்து இதுக்கு தான் வந்து பண்ணியிருப்பார் போல். நான் மீனாட்டை வந்து சாரிம்மான்னு சொன்னால் இந்த கதையை எல்லாமே அவள் பார்த்துருப்பா, நான் இன்றைக்கி ஃபீல் பண்ணது அளவுக்கு இருந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க விஜயா. இந்த சூழ்நிலையில் மனோஜும் ரோகிணியும் அவங்கவுங்க வேலைக்கு போயிடுறாங்க. இங்கே ரோகிணி துணிமணி, மனோஜ் துணிமணி எல்லாத்தையுமே சோப் போடுறாங்க. அப்புறம் என்னத்தை சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது பயங்கரமாக விஜயாவுக்கு வயிறு பசிக்கு. ஆகா, வயிறு வேற பசிக்கு, என்ன செய்யனே தெரியலையே, அந்த பூக்காரி கிடக்கும்போது அவளை என்ன சொன்னாலும் சமைச்சு வச்சுருவாளே, இப்போ சமையல்கட்டில் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சமையல்கட்டை சுற்றி சுற்றி வராங்க. சரி, என்னத்தையாவது சமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சமைக்கிறாங்க. சமைச்சோன்னு தான் என்ன வருது, ஐயோ துணிமணி வேறு வாஷிங் மிஷினில் போட்டிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஓடுதாங்க. அங்கே ஓடும்போது துணிமணி எல்லாம் புனிஞ்சு வைக்கிறாங்க. இங்கே சட்டி
அடுப்பில் வச்ச சட்டி கருகிருது. ஆகா, குழம்பு வச்சோம், சோறு வச்சோம், எல்லாம் கருகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தீஞ்சு போய் உட்காந்துருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணி ஃபோன் அடிக்காங்க. ஆண்டி, எங்களுக்கு வேலை முடிஞ்சிட்டு 2 பேருக்கும், நாங்கள் 2 பேரும் கிளம்பி வந்துட்டுருக்கோம் ஆண்டி. துணி வண்டிலாம் சோப் போட்டிங்களா அப்படிங்கிறாங்க. சோப் போட்டோமா அப்படிங்கிறாங்க. சரி, என்ன சமையல் பண்ணியிருக்கீங்க ஆண்டி அப்படின்னு கேட்குறாங்க. அதை ஏம்மா கேட்குறேன், அடுப்பில் வச்சுட்டு தான் நான் வந்து இங்கே வந்து வாஷிங் மிஷினில் வந்து அதுக்குள்ளே கருவிருச்சு, வீடு பூரா கருவண்ணாத்த அடிக்கி அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி இப்படி சொல்கிறீங்க, வீட்டில் வந்து நல்ல சாப்பாடு சாப்பிட்லான்னு பார்த்தோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மனோ சொல்கிறாங்க, அம்மா சமைச்சாங்க சாப்பிட வேணாம், நம்ம கடையில் சாப்பிட்ருவோம்னு சொல்லிட்டு 2 பேருமே கடையில் சாப்பிட்டு சும்மா வெறுமனையாக போகிறாங்க. இங்கே விஜயா நினைக்கிறாங்க எதையாவது சாப்பாடை வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறுங்கையை எட்டு வராங்க. பார்த்தோன்னா மனோஜ், சாப்பாடு எதுவும் வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. டேய், உன்னை பார்த்தா தாய் வந்து நான் சாப்பிடாம இருக்கேன், உனக்கு அது தெரியுதாடா அப்படிங்கிறாங்க. ஏம்மா, நீங்கள் முதல்லே சொல்ல வேண்டியதானம்மா, நான் வாங்கிட்டு வரலையம்மா. சரிம்மா சரிம்மா, இன்னுமா நான் வந்து வேங்கண்ணா கேட்டு வாங்கிட்டு வரேனம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரூம் பார்த்து போயிடுறாங்க. ஏம்மா, நீ சாப்பிட்லையம்மா, அடுத்தாப்புல என்ன செய்ய போறியா, எது செய்ய போகிறோம், நான் சாப்பாடு வாங்கிட்டு வரணுமான்னு கேட்கவே இல்லை. இந்த சூழ்நிலையில் விஜயாவுக்கு ரொம்பவே சங்கடமாக இருக்குது. அவங்க போய் 1 நாள் தான் ஆச்சு. இந்த 1 நாள்லேயே நான் இவ்வளோ சங்கடப்படுதேன், இன்னும் 3 மாதம்னா இன்னும் என்ன ஆகிறது, நம்ம வந்து எப்படி 99 நம்ம 90 நாளில் இப்போ 89 நாள் நம்ம எப்படி இதை வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிக்காங்க. இந்த சூழ்நிலை சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் மனோஜ் அப்படின்னு கதவை தட்டுறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. பேசாமல் கார் எடு, நம்ம கிராமத்துக்கு போய்ட்டு வந்துடுவோம், அப்பாவையும் மீனா முத்தை கூப்பிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறேன். ஏம்மா, இப்போ தான் அந்த வீடு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, முத்து மீனா இருந்தாங்கன்னா இந்த வீடு ரொம்ப கரைச்சலாக நீங்கள் தானம்மா சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, அவங்க தொலைஞ்சு போகிறாங்கன்னு விடுங்கம்மா அப்படிங்கிறாங்க. டேய், அதெல்லாம் 2வது புறம்டா, அந்த மீனாக இருந்தானா சுவையாக சமைப்பா, வைப்பா, வீட்டையும் நல்லா தூப்பா தொளிப்பா, ஒரு பிரச்சனை இல்லை, அதை மாதிரி இருந்துச்சு. இப்போ எல்லா வேலையும் நான் செய்ய வேண்டியிருக்குடா, வயசான காலத்தில் நான் எப்படிடா செய்ய முடியும், அப்போ நான் தான் கூப்பிட வேண்டாம் வைக்க வேண்டாம் நான் சொல்லுறது நீ கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால், உன் பொண்டாட்டியை பாதி வேலையை செய்ய சொல்லு, ஒன்று உங்கள் துணிமணி எல்லாம் சோப்போட்டு போட சொல்லு, அது போக நான் சமையல் பண்ணிக்கிறேன், வீடாக தூத்துற சொல்லு அப்படிங்கிறாங்க. ஏம்மா, வேலை சமம்னா நீங்கள் 2 வேலை பார்க்கணும், அவள் ஒரு வேலை பார்க்கணுமா, 2 வேலும் ஆளுக்கு பாதியாக பார்க்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. டேய், எனக்கு வயசாகிட்டுடா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, உங்கள் பேச்சு எல்லாமே வந்து வயசான மாதிரியா இருக்குது இல்லைல்ல, அதனால் வந்து 2 பேரும் ஆளுக்கு பாதியாக பாருங்கள் அப்படிங்கிறாங்க. ஒன்று ரோஹின்ட்டு வராங்க. ரோஹினி, நீங்கள் இனிமேல் ஆளுக்கு பாதியாக வேலை பார்க்கணுமா அம்மா சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் என்னால் முடியாது மனோஜ், நீங்கள் தான் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, பேசாமல் வேலைக்கு ஆள் வைங்க, நானும் வேலைக்கு போகிறேன், நீங்களும் வேலைக்கு போகிறீங்க, நான் சமைச்சிக்கிட்டு இருந்தாலும் சோப்போட்டு இருந்தாலும் வேலைக்கு ஆகாது, ஆன்ட்டி சும்மா தான் இருக்காங்க, ஆன்ட்டி சமைக்க சொல்ல வேண்டியதானே அப்படின்ட்டு இருக்கும்போது விஜயா கேட்டுருது. என்ன ரோகிணி சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இல்லை ஆன்ட்டி, நீங்கள் சும்மா தானே இருக்கீங்க, பேசாமல் சோப் போட்டு அதை காய வைக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா, உங்களுக்கு சோப்பு போட்டு காய வைக்கணும், உங்களுக்கு சோறு பொங்கி போடணும், அதுக்கு தான் நான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி, இவ்வளோ நாள் மீனா செஞ்சுட்டு இருந்தாங்க, எதுவுமே சொல்லலையே ஆன்ட்டி, நீங்கள் 1 நாள் செஞ்சதுக்கு பெருசாக பேசுகிறீங்களே அப்படிங்கிறாங்க. அப்போ தான் மீனோட அருமை தெரியுது. ஆகா, மீனா பூக்காரி நம்ம என்னெல்லாம் பேசியிருப்போம், அவள் எல்லா வேலையும் அசால்ட்டாக செஞ்சுட்டு பூ வியாபாரத்துக்கும் போயிடுவோம், அது போக அவன் புருஷனுக்கும் சப்போர்ட்டாக காரும் வாங்கி கொடுத்துருக்கா, எல்லாமே செஞ்சுருக்கா, நம்ம தான் வந்து தேவையில்லாமல் பேசிட்டோமோ அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. இல்லை, என்னது பண்ணாலும் அந்த பூக்கார்ட்டு போய் நம்ம மன்னிப்பு கேட்கணுமா, என் வீட்டுக்கார் இந்த வார்த்தையை என்கிட்ட சொல்லியிருக்கக்கூடாது, விஜயா நான் உன்னை மன்னிச்சிட்டேன், இன்னும் அதை செய்யாதான்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு, இவர் என்கிட்ட பேச மாட்டாராம், அந்த மீனாட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா, இப்படிலாம் பண்ணால் நான் எப்படி இது பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது மறுநாள் காலையில் விடிஞ்ச உடனே எல்லாருமே, ஆன்ட்டி காஃபி போட்டிங்களா அப்படிங்கிறாங்க. ஏம்மா, நானே இப்போ தான் எழுந்திரிச்சேன் அப்படிங்கிறாங்க. என்ன ஆன்ட்டி, நீங்கள் சமைக்கிறவங்க நேரத்தோடு எழுந்திரிக்கக்கூடாதா, மீனாலாம் நேரத்தோடு எழுந்திரிச்சு காஃபி போட்டு தந்துடுவாங்க, அதே மாதிரி நீங்கள் காலையில் எழுந்திரிச்சி காஃபி போட பாருங்கள், அப்படின்னா தான் அவன் புத்துணர்ச்சியாக நாங்கள் எழுந்திரிச்சி வேலைக்கு போக முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே மனோ சொல்கிறேன், ஏம்மா அங்கே பாருங்கள், வீட்டில் நீங்கள் சும்மா தான் இருக்கீங்க, ஒழுங்கு மரியாதை காலையிலே காஃபியை போட்டு மதியம் சாப்பாடை பொங்கி சத்தனாமல் இருங்கம்மா அப்படி இப்படிங்கிறாங்க. டேய், நான் என்ன வேலைக்காரியாடா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நான் வேலைக்காரன்னு சொல்ல வரல, மீனா வந்து இதே வேலைத்தனமாக செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, அந்த மில்லில் கரெக்டாக செஞ்சு நம்ம 1000 குறை சொன்னோம், இப்போ பாருங்கள் அந்த புள்ள போய் 2 நாளாக ஒன்று தான் ஆகுது, அந்த 2 நாளில் நீங்கள் வேலை செய்யறதுக்கே படாதப்படுப்படுத்தீங்க, அதனால் இந்த வீட்டுக்கு தேவையில்லாமல் நம்ம வந்து வீணாக பண்ணிட்டோமோன்னு நினைக்க வேண்டியிருக்குமா, பேசாமல் இந்த வீட்டுக்கு ஒன்று வேலைக்காரி வைக்கணும், இல்லை அப்படின்னா அந்த மீனா அந்த வேலைக்காரி வந்து இந்த வீட்டில் வேலை செய்யணும் அப்படிங்கிறாங்க. டேய், இனிமேல் மீனாலாம் அந்த வீட்டில் வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டா, அவள் அதிபதி ஆகிட்டா, கிராமத்தில் உள்ள அந்த விவசாய நிலத்தை வந்து மீனா பேர் எழுதி வச்சுட்டாங்க, இன்னும் வந்து விவசாய நிலத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் அவள் துடிச்சிக்கிட்டு இருப்பாள், இந்த முத்து அப்படி தான் துடிச்சிக்கிட்டு இருப்பான், அதனால் அது சரி வராது, அவங்க வாராங்க வரல, ஒரு வேலைக்காரியை பார்த்து இந்த வேலைக்கு செட் பண்ணோண்டா அப்படிங்கிறாங்க. உடனேம்மா, அதெல்லாம் நம்ம செட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு விலை அதிகம், செலவு கொடுக்க வேண்டியிருக்குமா அப்படி அப்படிங்கிறாங்க. டேய், அப்போ அம்மா வந்து உனக்கு சமைச்சிக்கிட்டு துணிமணி சோப்பு போட்டு தந்தால் பரவாயில்லையா அப்படிங்கிறாங்க. ஏம்மா, நீங்கள் சும்மா தனமாக இருக்கீங்க, அதனால் இதை செஞ்சிடலாம்ல அப்படிங்கிறாங்க. டேய், எப்போ பார்த்தாலும் சும்மா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க, உங்கள் அப்பா ஒரு வார்த்தை இப்படி சொன்னது கிடையாடா, அது போக பென்ஷன் வாங்கி கொண்டு என்கிட்ட மொத்தமாக தந்துடுவார், என் கையில் வச்சு தான் செலவு பண்ணிகிட்ருப்பேன், அந்த முத்து மீனாவும் கரெக்டாக வந்து வீட்டு செலவு கொடுத்துருவாங்க, அதை வச்சு பண்ணிகிட்ருப்பேன், இந்த மாதத்துலேருந்து என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் நைஸாக கிளம்பி போயிடுறாங்க. பண விஷயத்தை கேட்டாலே இந்த மனோஜ் கிளம்பிடுறானே, போகிற பக்கம் பார்த்தா என்ன ஆகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்காங்க விஜயா.
பழசையும் நினச்சி பார்க்குறாங்க. மீனாவும் முத்து வந்து எல்லா காசையும் கொண்டு கொடுத்துட்டு, அது போக எதுவும் வாங்கணுமா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிலாம் கேட்பாங்க. இவங்ககிட்ட பணம் கேட்டாலே வேறு எதுவுமே பேச மாட்டேங்கானே இந்த மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, ஆன்ட்டி இங்கே பாருங்கள், இன்னும் நீங்கள் எதுவும் சமைக்கல, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இங்கே விஜயா காலையில் அப்புறம் பட்னியாக கிடக்காங்க. உடனே பார்வதி வராங்க. என்ன நடந்துகிட்ருக்கு விஜயா அப்படிங்கிறாங்க. என்ன நடக்கா அண்ணன் தான் பட்னியாக கிடக்குங்க அப்படிங்கிறாங்க. உன்னை பார்க்க ரொம்ப காமெடியாக இருக்குது விஜயா அப்படிங்கிறாங்க. இருக்கும்ல அப்படின்னா உனக்கு காமெடியாக தானே இருக்கும் அப்படிங்கிறாங்க. இல்லை, இந்த வீட்டில் ஒரு ராஜாங்கம் மாதிரி நடத்திட்டு இருந்தால் உனக்கு தனி சிம்மாசனம், அதுபோக மீனா அப்படின்னா இறங்கி அப்படின்னா அவங்க சாப்பாடு வரும், நீ வரும், என்ன கேட்டாலும் வரும். இவன் பாரு, நீனே சமைக்கணும், நீனே சாப்பிடணும். ரோஹிணி வந்து அவங்க போய் 2 நாள் எதுவும் சமைச்சிருக்காளா அப்படிங்கிறாங்க. அவள் எங்கே சமைச்சா அப்படிங்கிறாங்க. இதுதான் உண்மை. பணக்கார பிள்ளைகள் வந்து பந்தாதான் பண்ணுது. அந்த ஏழை வீட்டிலேருந்து வந்தாலும் மீனா வந்து ரொம்ப பொறுப்பாக இருந்து அவளையும் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்துட்டு நல்ல பேர் வாங்கிட்டு இருந்தா. ஆனால் அதனோட அருமை தெரியாமல் நீ ஒரு மாதிரி நடத்திட்டு இருந்த. அண்ணாமலைனும் பார்த்தாரு, சரி 3 மாதத்துக்கு காஞ்சி கிடக்கட்டும், காஞ்சி கிடந்தால் தான் அருமை புரியும்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் வந்து கிராமத்துக்கு கூட்டி போயிட்டார். ஆடி மாதத்தை கணக்கு பண்ணி. இனிமே பாரு 3 மாதம் கழிச்சு வருவாங்க, அதுக்குள்ளே நீ ஓடா தேஞ்சு போயிடுவேன். உடம்பு குறையிலன்னு நீ ஃபீல் பண்ண. இன்னும் கண்டிப்பாக உனக்கு உடம்பு குறைஞ்சிரும். ஏன்னா உனக்கு 1000 கவலை இப்பவுமே வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது விஜயா அப்படிங்கிறாங்க. ஏய் பார்வதி, வாயை மூடு, நீ என்ன மெனக்கெட்டு வந்து அய்யல் சப்போர்ட்டே பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. உண்மையை சொல்கிறேன் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் கேரளாவுக்கு போன ரவியும் ஸ்ருதியும் அங்கே எல்லாருமே பாராட்டுறாங்க. அப்போ மாப்பிள்ளை எந்த ஊருக்காரு எது ஊருக்காருன்னு எல்லாரும் கேட்குறாங்க. அவர் சென்னைக்காரர் தான் அப்படி இப்படின்னு பேசுகிறது ரொம்ப சூப்பரு, பொண்ணு மாப்பிள்ளை ஜோடி ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் கோயிலில் போய் வழிபாடு நடத்துகிறாங்க. நடத்திட்டு அங்கே உள்ள திருவிழாவில் போகிறாங்க. அவங்க குடும்பத்துலேருந்து எல்லாருமே வேலையும் பார்க்குறாங்க. இந்த சூழ்நிலையில் அங்கே ஆடிப்பட்டத்துக்கு விதப்பாகிறாங்க, நெல் விதப்பாகிறாங்க. வாழை விவசாயமும் நடக்குது, தென்னை விவசாயம் நடக்குது, பாக்கு மர விவசாயம் நடக்குது, ரப்பர் மர விவசாயம் நடக்குது. எல்லாத்தையுமே ஸ்ருதி துவங்கி வைக்கிறாங்க. ரவிக்கும் ஸ்ருதிக்கும் பயங்கர சந்தோஷம். உடனே ரவி சொல்கிறாரு, இந்த இயற்கை சூழலோட நம்ம வாழ்ந்தால் ரொம்ப நல்லதாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, ஆமாம் ரவி, நகர வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சிட்டிக்குள்ளே போய் இருக்கோம். ஆனால் வந்து அங்கே சுகாதாரமும் கிடையாது, ஆரோக்கியமும் கிடையாது. இங்கே பாரு, இயற்கையான காற்று, இயற்கையான சுவாசம். நாங்கள் நிலத்துலையும் வந்து நாங்கள் செயற்கை உரங்களை பயன்படுத்துறதே இல்லை, இயற்கை உரங்கள் தான். அப்படி இருக்கிறனால எந்த பக்க வினையும் இல்லை, பாதிப்பும் இல்லை. இப்படிலாம் இருக்குது இந்த ஊரில். ஆனால் நம்ம சிட்டி தான் பெருசுன்னு சொல்லி அங்கே போய் உட்காந்துட்ருக்கோம். எல்லாம் இக்கரைக்கு அக்கறை பச்சை ரவி அப்படின்னுட்டு இருக்காங்க. சுற்றி உனக்குள்ள இவ்வளோ இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரவி, வேணா நீ சொல்லு, நம்ம இங்கேயே கூட தங்கிடலாம், இங்கேயே ஒரு வீடு கட்டி தர சொல்லிடலாம் தோட்டத்திலே, நம்ம இங்கேயே இருந்து இயற்கை சூழலோடு இருந்துக்கலாம். நான் ஏதாவது ஐடியில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஏதாவது ரெடி பண்ணிடுறேன், நீனும் கூட ஏதாவது ஒரு வேலையை வீட்டில் உட்காந்து பாரு, இயற்கையை அனுபவிச்சுட்டு நல்லா மாதிரி வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை சுற்றி, எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சமையல் தான், அதனால் வந்து நான் சமையல் மாஸ்டராக போகிறது தான் ரொம்ப ஆசைப்படுவேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒன்றும் செய்ய, கேரளாவில் சூப்பராக ரெஸ்டாரண்ட் ஆரம்பி, நீ நல்லா சமைச்சு கொண்டு வா, நான் வீட்டில் சாப்பிட்டுட்டு இப்படி இயற்கை சூழலில் உட்காந்து வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. சுற்றி இங்கே பாரு, இந்த சொத்து வந்து நம்ம உழைச்சி சம்பாரிச்சதில்ல, இந்த சொத்து உயில் மூலமாக உனக்கு வந்தது. நானும் இதில் வந்து நிற்கேன், உரிமை கொண்டாட முடியாது அப்படிங்கிறாங்க. ஏன் கொண்டாட முடியாது? உயில் என் பேரில் இருக்கும்போது வந்து இந்த இடம் நம்மளுக்கு தானே அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மை தான் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். வாசின்னு வர மாப்பிள்ளை வாங்க கோயிலுக்கு போய்ட்டுருவோம் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. 8ஆம் பொங்கல் அப்படிங்கிறாங்க. கோயிலில் போய் இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 8ஆம் பொங்கல் முடிச்ச பிறகு விதை போகணும் வாங்க அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை உங்கள் கையாலேயே விதை போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழைக்கன்று விவசாயம் பண்ணி வைக்கிறாங்க. தென்னை விவசாயத்தை சுருதி இது பண்ணி வைக்கிறாங்க. பாக்கு விவசாயத்தை வந்து சுதா பண்ணுறாங்க. அப்புறம் வந்துட்டு ரப்பர் விவசாயத்தை வந்து வாசிவன் பண்ணுறாங்க. இப்படி எல்லாருமே விதை வச்சு நல்லாவே தழுக்குது. இதை பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்பவே ஆனந்தமாக இருக்குது. ரவியும் ஸ்ருதியும் தோட்டத்தை சுற்றி காலையும் மாலையும் வராங்க. இப்படியா இருக்குது. அங்கே வந்து விவசாய நிலத்தை வந்து விதை பாவுறாங்க மீனா, விதை பாவுறாங்க. விதை பாவிட்டு வந்து திருவிழா மாதிரி பொங்கல் மாதிரி வைக்கிறாங்க. பொங்கல் வச்சு மீனாவுமே நடுவு வேலை செய்கிறாங்க. வாழைக்கண்ணை பதிக்கிறாங்க. பதிச்சிட்டு வந்து தழுக்குதான்னு பார்க்குறாங்க. 2 நாளாக நல்லா தழுத்துது. அதை பார்த்தோன்னா மீனாவுக்கு பயங்கர சந்தோஷம். இதை தழுத்த உடனே கோயிலில் போய் பானை வைக்கணும் அப்படிங்கிறாங்க. கோயிலில் போய் பொங்கல் வச்சு வழிபடுறாங்க. வழிபட்டு வீட்டில் இருக்காங்க. உடனே மீனாட்ட ரவி முத்து கேட்குறாரு, இந்த மாதிரி உனக்கு மன சந்தோஷமாக இருக்கா மீனா அப்படிங்கிற. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. போய் சொல்லாத, நீ சிட்டிக்குள்ளே லாந்தின பிள்ளை, இங்கே வந்து உனக்கு கிராம சாயல் எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. எங்கள் உண்மையிலே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. எனக்கு சொல்லப்போனால் எங்கள் அக்கா, என் தங்கச்சியும் எங்கள் அம்மாவையும் என் தம்பி தான் பார்க்க முடியலங்கிற ஃபீலிங்கை தவிர்த்து வேறு ஒன்றுமே இல்லை.
கிராமத்து வாழ்க்கை அவ்வளவு எளிமையாகவும், அவ்வளவு அழகாகவும், அவ்வளவு ரசனையாகவும், அவ்வளவு சுகாதாரமாகவும் இருக்குது. நகரத்தில் அப்படி இல்லை. சாதாரணமாக காற்று வரணும் அப்படின்னா கூட அது ரொம்ப பாடுபட்டு தான் வரணும். இங்கே வந்து இயற்கையாக தங்குதடை இல்லாமல் இருக்கிறதுனால ஒரு வீடுக்கும் கேப் இருக்குது. அதனால் காற்று நல்ல உள்புகுந்து வருது. உடலுக்கு ரொம்ப இதமாக இருக்குது, ஆரோக்கியமாகவும் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா, கிராமத்து வாழ்க்கையை மறந்து நம்ம நகர வாழ்க்கைக்கு போகிறோம். ஆனால் உண்மையிலே நகர வாழ்க்கையை விட கிராமத்து வாழ்க்கை தான் ரசனை அதிகம், செலவு கம்மி, ரொம்ப ஆரோக்கியமானது அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மைதாங்க அப்படிங்கிறாங்க. முன்னாடி மீனா வீட்டில் வந்து ஏதாவது ஒரு சமையல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கடையில் போய்லாம் வாங்க மாட்டாங்க. தோட்டத்திலே ஒரு முருங்கை மரம் இருக்கும், 2 முருங்கைக்காய் பறிச்சுட்டு போவாங்க. அப்புறம் தோட்டத்தில் கத்திரிக்காய் இருக்கும், இல்லை தெரிஞ்சவங்க தோட்டத்தில் கத்திரிக்காய் இருக்கும், அதை 2 பறிப்பாங்க. தக்காளி 2 பறிப்பாங்க. 2 வத்தலையும், வீட்டில் இருக்க வத்தலையும் 2 உப்பையும் இதை போட்டு கொஞ்சம் மசாலாவையும் போட்டு இது பண்ணுவாங்க. ஆரோக்கியமாக சாப்பிட்டாங்க, வச்சாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ கண்ட மசாலா, கண்ட பொருள், நாஸ்டா கோஸ்டாங்கிறாங்க, என்னெல்லாமோ சொல்கிறாங்க. சாப்பிட்டுப்புட்டு கண்ட நோய்ங்கிறாங்க. இப்படி தான் இருக்குது. அதனால் வந்து இப்படி கிராமத்து வாழ்க்கைக்கு வந்தால் நல்லது தான் அப்படின்னுட்டு இருக்காங்க. ஆமாங்க, நம்ம கொஞ்ச நாளைக்கு சிட்டியில் இருப்போம். என் தம்பிக்கும் என் தங்கச்சிக்கும் கல்யாணம் ஆன பின்னாடி, மாமாவுக்கும் நல்ல வயசான பின்னாடி, அத்தை, நீங்கள், நான் நம்ம குடும்பத்தோடு நம்ம கிராமத்துக்கு பேசாமல் வந்துடுவோங்க. நம்ம வந்து அந்த வீட்டில் இருக்கும்போது நம்மளுக்கு யாருக்கும் பெட்ரூம் இல்லை, அது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு. நம்ம கிராமத்தில் கூட 2 ரூம் எடுத்து இங்கே இருந்து சுகாதாரமாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. என்ன வீணா சொல்கிறேன், மாடியில் நீ தான் ரூம் எடுக்கணும் வைக்கணும்னு சொல்லி சபதம்லாம் போட்டேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் சபதம்லாம் போட்டோம் தான், உண்மை தான். ஆனால் அந்த வீடு இருக்கிற நிலைமையில் நம்ம மாடியில் வீடு கட்டிகிட்டு இருக்கிறதோ வைக்கிறதோ சாத்தியமில்லாத மாதிரி தெரியுது. அத்தையும் மாமாவும் சரிவர பேச மாட்டுறாங்க. மாமா வந்து இன்னும் கோவத்தோடு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கோவம் இறங்கவே இல்லை. இப்படி இருக்கும்போது வந்து நம்ம அங்கே இருக்கிறது சரியாக இருக்குமா அப்படிங்கிறாங்க. மீனா, அதை விட 3 மாதத்துக்கு நம்ம விவசாய நிலத்தை சுற்றிக்கிட்டே வருவோம். விவசாயம் நல்லா நடக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது சீதா ஃபோன் அடிக்கிறேன். என்னக்கா ஒரு ஃபோனும் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லடி, கிராமத்துக்கு வந்த பிறகு விவசாய வேலை அது இன்னும் பார்க்கும்போது ரொம்ப பிஸி ஆகிட்டேன் அப்படிங்கிறாங்க. அக்கா, எனக்கும் விவசாய நிலத்தெல்லாம் பார்க்கணும், அதில் எப்படிலாம் விவசாயம் நடக்குதுன்னு பார்க்கணுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஒன்று செய்கிறேன், மாமாவை அனுப்பிவிட்றேன், நீ காரில் வா அப்படிங்கிறாங்க. அப்படியாக்கா அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. உடனே அம்மாட்ட சொல்கிறாங்க, நான் அக்கா வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. அக்கா வீட்டுங்க தாண்டி இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை, அவங்க கிராமத்துக்கு போயிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே அப்படிங்க. இல்லைம்மா, ஆடிப்பட்டத்தில் வந்து விவசாயம் பண்ணால் நல்லதுன்னு பாட்டி சொன்னாங்களாம். அக்காவுக்கு ஒரு விவசாய நிலம் கொடுத்துருக்காங்களா, அந்த விவசாய நிலத்தில் வந்து விதை போடுறது வந்து அக்கா கையால் தான் பண்ணணுமா. அதனால் அக்கா வந்து கிராமத்துக்கு போயிட்டேன். அதனால் இந்த விவசாயம் எப்படி பண்ணுறாங்க நான் பார்க்கணுமா, அதை நான் கிராமத்துக்கு போகிறேன். அதுபோக எனக்கு வந்து கிராமத்து விவசாயத்தை பற்றி எனக்கு வந்து ஒரு தலைப்பில் வந்து கட்டுரை வேறு எழுத வேண்டியிருக்கு. அதனால் அந்த அசைன்மெண்ட்டும் முடிக்கணும்னா அப்படின்னா அங்கே போனால் வசதியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. நீ போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. உடனே சத்யா சொல்கிறாரு, இந்த மாதிரி கிராமத்துக்கு நீ போய் தங்கலாம் வைக்கலாம் சரியாக இருக்காது, நீ ஒரு வாலிய பிள்ளை அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. அது அக்கா வீடு தானே, அங்கே வேறு யாரும் இல்லை, அண்ணாமலை மாமாவும் நம்ம முத்து மாமாவும் தான் இருக்காங்க, பாட்டி இருக்காங்க, இல்லை என்ன பிரச்சனை, நான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே சீதாட்ட சொல்கிறாங்க, சரி எங்கே போனாலும் காணாம போ அப்படிங்கிறாரு சத்யா. உடனே நீ பார்த்து போயிட்டோமா அப்படின்ட்டு இருக்கும்போது, யார் உன்னை கூப்பிட வரா, எப்படி போவான்னு கேட்குறாங்க. முத்து மாமா காரில் வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே சத்யாட்ட சொல்கிறாங்க, அவங்க அம்மா சொல்கிறாங்க, சந்திரா சொல்கிறாங்க, இந்த மாதிரி மாப்பிள்ளை வர மணி இருக்க வேண்டாம் சத்யா அப்படிங்கிறாங்க. சரி ரைட், உங்கள் மாப்பிள்ளை எங்கன்னு வரான்னு கேளு அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை எங்கன்னு வந்துட்டுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அத்தை வீட்டுட்டு வர்றதுக்கு 5 நிமிஷம் ஆகும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, நான் மொட்டை மாடியை பார்த்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில் போய் நிற்காங்க. முத்து தயங்கி வராது. சத்யா ஒரு வேலை இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு சத்யா இல்லை, சீதா பரப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. அதான் நான் கூட்டி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிப்பா பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவை கூப்பிட்டு நேராக கிராமத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் மீனா வந்து விவசாய நிலத்தெல்லாம் சுற்றி காமிக்கிறாங்க. ஏக்கா, இவ்வளோ விவசாய நிலம் அவங்க பாட்டிக்கு இருக்கா அப்படிங்கிறாங்க. பாட்டிக்கு இருக்குது, இந்த விவசாயம் இவ்வளவும் எங்கள் பாட்டிக்கு தான், ஆனால் என் பேரில் இருக்கிற இதெல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 வயலை காமிக்கிறாங்க. 12 ஏக்கர் நிலத்தை. அந்த 12 ஏக்கர் நிலத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்களுக்கு. அக்கா, உன் பேர்லேயும் விவசாய நிலம் இருக்குன்னு போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா. நம்மளுக்கு வந்து சொந்தமாக சொத்தோ வீடோ எதுவுமே கிடையாது, ஆனால் நீ அப்படி இல்லை, சொந்தமாக உனக்கு வந்து இப்போ விவசாய நிலம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம், உண்மைதான் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை என்ன அக்கா தங்கச்சி என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, கிராமத்தில் வந்து எனக்கு சொந்தமாக நிலம் இருக்குதுன்னு நினச்சி மீனா பெருமைப்பட்டுருக்கா அப்படிங்கிறாங்க. உண்மைதான் சீதா, என் பேரில் கூட எதுவும் கிடையாது, உங்கள் அக்கா பேரில் இது இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. நாளைக்கு ஆத்திர வருஷத்துக்கு ரொட்டேஷன் பண்ணதுக்கு நல்லா இருக்கும்ல அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. ஒன்று மீனா சொல்கிறாங்க, இல்லைங்க, விவசாய நிலத்தை நம்ம எந்த இதுலையுமே செய்யக்கூடாது, விவசாயம் பண்ணணும், அதில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருளை வந்து நம்ம வந்து அதை சந்தைப்படுத்தணும், அது யாராவது ஏழை எளிய மக்கள் கிடைக்கிற அளவுக்கு நம்ம குறைஞ்ச விலைக்கு கொடுக்கணுங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் இவனோட எண்ணம்லாம் நல்லா தான் இருக்குது. நிறைய பேர் விவசாயம் பண்ணுறது அவமானமாக நினச்சி நகர நாகரிகத்துக்கு போயிடுறாங்க. விவசாயமே அழிஞ்சிட்ருக்கு. எல்லாருமே வந்து விவசாயத்தை பெருசாக நினச்சி விவசாயம் பண்ண வந்தாங்கன்னா இந்த நாட்டில் வந்து விவசாய பொருட்கள் நிறைய உற்பத்தி ஆகும், நிறைய இதாகும்,
நிறைய வளர்ச்சியும் அடையும். நம்ம தன்னிறைவும் அடைய முடியும். பிற நாட்டில் வந்து நம்மளுக்கு உணவு தேவைக்காக வந்து கையேந்திக்கக்கூடிய சூழல் வராது. நம்ம வந்து அங்கேருந்து ஒரு பொருளை வாங்குறதுனால நம்ம அதிக விலை கொடுத்தும் வாங்கணும். அவங்கவுங்க விவசாயம் பண்ணால் நல்லா இருந்திருக்கும். அந்த நேரத்தில் நான் சின்ன பையனில் இருக்கும்போது எல்லார் வீட்லேயுமே விவசாயம் பண்ணுவாங்க. இங்கே இந்த கிராமத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ 100 வீடு இருக்குதுன்னு சொன்னால் ஒரு 20 வீட்டுக்காரங்க தான் இப்போ விவசாயம் பண்ணுறாங்க. 80 வீட்டுக்காரங்க விவசாயம் பண்ணி எனக்கு லாபம் கிடைக்கல அது இதுன்னு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் பணம் வருதோ வரலையோ ஒரு ஆத்ம திருப்தி, நம்ம உற்பத்தி பண்ணதை கண்டிப்பாக இன்னொரு ஆள் நுகர்ந்து சாப்பிடுவாங்க அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீங்கள் பயங்கரமாக பேசுகிறீங்க, நீங்கள் பேசுகிறது எனக்கு ஒரு கட்டுரைக்கு உதவும் போலையே அப்படிங்கிறாங்க. சித்தா எனக்கு அந்த அளவுக்குலாம் பேச தெரியாது அப்படிங்கிறாங்க. மாமா பண்ணதெல்லாம் பண்ணிவிட்டு எனக்கு பேச தெரியாதுன்னு சொல்கிறீங்க, ரொம்ப சூப்பராக பேசுனீங்க, கொஞ்சம் விவசாயத்தை பற்றி சொல்லுங்க மாமா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே மூத்து எல்லா விவசாயத்தை பற்றியும் சொல்கிறாரு. இந்த விவசாயத்துக்கு இவ்வளோ நாள் முன்னாடி வந்து நெல் விவசாயம் வந்து 6 மாதம் நடந்துச்சு. இப்போ வந்து குறுகிய கால பயிர்னு சொல்லி 3 மாதத்துலேயே அறுவடை பண்ணுறாங்க. அதுபோக வாழை விவசாயம் வந்து 10 மாதம். ஏன்னா ஆடி பட்டத்தில் நம்ம வந்து வாழை விவசாயம் பண்ணோம்னா அடுத்த ஆடி வரதுக்கு முன்னக்கூட்டியுமே அறுவடை ஆயிரும். காற்றுல இருந்து நம்மளுடைய வாழை தப்பிச்சுக்கும். ஏன்னா அந்த காற்றடிச்சா தான் வந்து வாழைக்கு ரொம்ப பாதிப்படையும். அதிலிருந்து நோய் நொடியிலிருந்து தப்பிச்சுக்கும். அதனால தான் ஆடி பட்டத்தில் விதைக்க சொல்கிறாங்க மெயினாக. அதே மாதிரி ஆடி மாதத்தில் சின்ன சின்ன சாரல்லையே ஆரம்பிக்கும். அது வந்து முளை பயிருக்கு நல்ல ஒரு அருமையாக இருக்கும். அதனால தான் ஆடிப்பட்டம்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நோட்ஸ் எடுத்துக்கிறாங்க மச்சான். உண்மையிலே வந்து எனக்கு கட்டுரை எடுத்துக்க வசதியாக இருக்கும். நான் கிராமத்தை பார்க்கணும், வைக்கணும், எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது போக வந்து எனக்கு இந்த அசைன்மெண்ட்டு எனக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி நம்ம போவோமா, நேராயிட்டு அப்படின்னுட்டுருக்காங்க. உடனே பாட்டி வராங்க. வேற பிள்ளை இன்றைக்கி நம்ம விவசாய நிலத்திலே வந்து சேவலுக்கு பொங்கல் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன பாட்டி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, நம்ம வந்து விவசாயம் பண்ணுறோம்னா அந்த நிலத்தை வந்து நம்ம தெய்வமாக வணங்கி அதில் நம்ம வந்து படையல் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே இது நான் பார்த்ததே இல்லைங்கிறாங்க மீனா. பாருமா இன்னைக்கு அப்படிங்கிறாங்க. சித்தாவும் அப்படி தான் சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலை விவசாய நிலத்திலே வந்து பொங்கல் வைக்கிறாங்க. பொங்கல் வச்சு நாட்டுக்கோழியில் படையலுக்கு வைக்கிறாங்க. படையல் வச்சு அதிலேயே உட்காந்து சாப்பிட்றாங்க. அதில் 2-3 பேருக்கும் வரவங்களுக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க. இதை பார்க்கும்போது மீனாவுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அதோட சீதாவுக்கு இது பயங்கர இதாக இருக்குது. அதை ஃபோட்டோவும் எடுத்துக்கிறாங்க. ஏன் சீதா இதெல்லாம் ஃபோட்டோ எடுக்க அப்படிங்கிறாங்க. இல்லை, எனக்கு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும்ல, நம்ம சொந்தமாக இப்படி பண்ணதே எடுத்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதையும் ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. குறிப்பும் பாட்டிக்கிட்டையும் வாங்கிக்கிறாங்க. பாட்டி இவங்களுக்கு தெரியாத விவசாயத்தை பற்றி எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. சீதா, ரவிக்கு உன்னை கட்டி வைக்கலான்னு எனக்கு ஒரு மனசு இருந்துச்சு. ஆனால் ரவி வேறு இடத்துல கல்யாணம் முடிச்சிட்டான். அந்த பேத்தியும் நல்ல பிள்ளையாக தான் இருக்கா. சரி, இன்னொரு பேராக தான் உன்னை கட்டி வச்சுருப்பேன், என்ன செய்ய, உன்னையும் விட மாட்டேன். எனக்கு இன்னொரு பேரன் வகையில் எனக்கு சொக்காரங்க இருக்காங்க. அதுக்கு ஒரு மாப்பிள்ளையாவது உன்னைய பார்த்து கொண்டு வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. சீதா சிரிக்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, பாட்டி முதல்ல சீதா வேலைக்கு போட்டுவோம் அப்படிங்கிறாங்க. அது உண்மைதாம்மா, எல்லா பிள்ளைகளும் வேலைக்கு போனால் தான் சுயமரியாதை வரும், அதில் வாச்சிக்கிறது இல்லை. பாரு, நான் சாவத காலம் கொஞ்சம் நெருங்கிட்டு, ஆனாலும் விவசாயம் பண்ணிக்கிட்டு என் சுயமரியாதையாக இருக்கோம்ல அப்படிங்கிறாங்க. பாட்டி இப்படிலாம் பேசாதங்க, நீங்கள் இன்னும் 100 வருஷம் இருப்பீங்க அப்படிங்கிறாங்க. டேய், இப்போவே 80 வயசு ஆகிட்டுடா, இன்னும் 20 வருஷம் தான்டா அப்படிங்கிறாங்க. பாட்டி நான் வந்து அதுக்கப்புறம் இன்னொரு 100 வருஷம் சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. உன் புருஷன் என்னத்தையாவது சொல்லிட்டு இருப்பான். சரி சாப்பிட்டு வீட்டுக்கு போமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே முத்தையும் மீனாயும் பார்க்க நிறைய பேர் வராங்க. உடனே வந்தவங்க பூரா இவங்க ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. அப்போ சீதாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது யாருமான்னு எல்லாருமே கேட்குறாங்க. கேட்கும்போது என் தங்கச்சி அப்படிங்கிறாங்க. உன்ன மாதிரியே ராசாத்தியாக இருக்காம்மா. உடனே சீதா சொல்கிறாங்க, உங்கள் அக்கா மாதிரியே வீட்டுக்கு ஏற்றாப்புல அனுசரித்து போகணுமா. ஆனால் உங்கள் அக்காளுக்குள்ள பொறுமை உனக்கு இருக்குமான்னு தெரியல. உண்மையிலே மீனானா அது பொறுமைங்கிறத பொருள் தான் அது அப்படி இப்படின்ட்டு போகிறாங்க. அக்கா அந்த பொருளை பயங்கரமாக ரசிக்கப்பட்டாலும் வச்சுருப்பா போலையே அப்படிங்கிறாங்க. தெரியலை அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, இந்த ஊரில் வந்து பொங்கல் விளையாட்டில் மீனாவும் முத்து தான் ஜெயிச்சு நிறைய பரிசு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே அதை சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் சாதாரணமாக தானே, இது என்ன சொல்கிறதுன்னு சொல்லலை அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, எல்லோரும் ஒன்றுமே செய்யாமல் நான் செஞ்சேன்னு சொல்கிறாங்க உன் மாமியார் விஜயா மாதிரி. ஆனால் நீ செஞ்சிட்டும் செய்யலாங்க பார்த்தியா, இதுதான் நீ உன்னுடைய தனி இடமா அப்படின்ட்டு இருக்காங்க. உன்னை அண்ணாமலை சொல்கிறாங்க, அம்மா கிராமத்தில் என் நண்பர்களை பூரா சந்தித்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. நான் அங்கே வரையில் விஜயா அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாதுன்னு எனத்தையாவது தடவை வச்சுக்கிட்டு இருப்பான். இப்போ அவளும் இல்லையா, அவட்ட இப்போ நான் பேசலையா, ரொம்ப நிம்மதியாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. டேய், இன்னும் அவள் ஃபோன் அடிக்காமையாக இருக்கா உனக்கு அப்படிங்கிறாங்க. ஏம்மா தினம் ஒரு 10 ஃபோன் அடிப்பா, 10 ஃபோனையும் நான் கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, எப்பா அம்மாவுக்கு ஏதாவது பர்சனலாக ஏதாவது இருந்துடாம நீங்கள் ஃபோன் எடுத்து பேசுங்கப்பா அப்படிங்கிறாங்க. முத்து, நான் சொன்னது தான் சரியா. அம்மா வந்து உடனே ஆடிப்பட்டத்துக்கு 2 பேரும் கூப்பிட்டோன்னே நான் எதுக்கு பின்னாடியே வந்தேன். எனக்கு அவள் முகத்தை பார்க்கையோ அவள் செய்கையோ சுத்தமாக பிடிக்கல. ஒரு தவறு பண்ணிட்டோம் அப்படின்னா, நான் தவறு பண்ணிட்டோம் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கடந்து போகிறவ தான் சரியான ஆள். அதை பற்றியே சிந்திக்காமல் நான் தான் பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு நாங்கள் சரி வருமா அப்படி இப்படின்னு நினச்சிட்ருக்காங்க, நினச்சி பேசுகிறாங்க. நீங்கள் சொல்லுங்க சரிதான்ப்பா,
அம்மா கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பாங்கப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா நம்ம இங்கே வந்துட்டோம், மீனா இங்கே வந்துட்டா வீட்டு வேலைலாம் யாருப்பா செய்வா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சிரிக்கிறாங்க, பாட்டியும் சிரிக்கிறாங்க. ஏன்பா சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அவள் தான் செய்வா, வேற யார் செய்வா? மனோஜ் ஒன்றா நம்பர் சோம்பேறி, உனக்கே தெரியும். அவன் பொண்டாட்டியும் ஒரு வேலை செய்ய மாட்டான். வீட்டை தூக்கதா இருந்தாலும் சரி தான், துளிக்கதா இருந்தாலும் சரி தான், துணிமணியை சோப்போட்டதா இருந்தாலும் சரி தான், சோறு பொங்குதா இருந்தாலும் உங்கள் அம்மா தான் பொங்கணும். என்ன இப்போ குட்டி வேலைக்காரியாக உங்கள் அம்மா இருப்பா. நம்ம 3 மாதம் போகிறதுக்குள்ளே உங்கள் அம்மா எப்படியும் 10 கிலோ 15 கிலோ குறைஞ்சிருப்பா. அது போக வாழ்க்கையினுடைய தத்துவத்தை புரிஞ்சிருப்பா. இனிமேல் பட்டு ஏங்க அப்படிங்கிற சொல்ல தவிர்த்து இது பண்ண மாட்டா. நான் மனோஜை தான் பெருசாக நினச்சேங்க, அவனும் பொண்டாட்டி தான் தலையை தூக்கி வச்சு ஆடினேன். இப்போ அவங்களே என்ன வேலைக்காரி மாதிரி நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. தயவுசெய்து நான் வந்து இனிமே உங்கள்கிட்ட பேசாமல் இருக்க மாட்டேன், நான் எந்த தப்புமே செய்ய மாட்டேன்பா. அந்த ஒரு இதுக்கு தான் நான் வந்திருக்கேன். மீனா அங்கே இருக்கும்போது வீட்டு வேலை எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சா. அந்த விஜயா வந்து பெரிய ராஜபரம்பரை மாதிரி அந்த சேரில் உட்காந்துக்கிட்டு வேலை ஏவிக்கிட்டே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். இப்போ இன்னுமா அங்கே அப்படி நடக்காது. ஏன்னா மனோஜ் ரோகிணி வந்து நாங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறோன்ட்டு வெளில கிளம்புவாங்க காலையிலே. அவங்க போகிறதுக்கு மட்டும் இவங்க சமையல் பண்ணணும், அவங்க துணிமணி கலத்தி போட்டது சோப் போடணும், மாதிரி அவங்க நைட்டு வரும்போது சாப்பாடு கொடுக்கணும். இடையில அவங்க என்னைக்காவது மதியம் வந்தாங்கன்னா அதுக்கும் சாப்பாடு கொடுக்கணும். இந்த விஜயாவும் சாப்பிடணும். இவ்வளவும் சாப்பிடணும் செய்யணும்னா உங்கள் அம்மைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னு கேட்டால் அவள் செய்யவே பண்ணே வேலை வந்து அதிகமாக செஞ்சதே இல்லை. மீனா கல்யாணம் முடிக்க முன்னாடி வேலைக்காரங்களை வச்சு செய்ய வச்சோம். இப்போ வந்து மீனா வந்த பிறகு மீனாவே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக செஞ்சா. இப்போ மீனா வந்ததுக்கப்புறம் வேலைக்கு அங்கே யாரும் ஆள் வைக்க போகிறது இல்லை. அது போக நான் பென்ஷன் பணத்தை ஃபுல்லாமே விஜயாட்ட தான் கொடுத்துட்டு இருந்தேன். அவள் தான் செலவு பண்ணிட்டு இருந்தா இஷ்டம் போல். இப்போ என் பென்ஷன் பணத்தையும் அவன்கிட்ட 3 மாதம் கொடுக்க போகிறது இல்லை. 1. 2வது வீட்டு செலவுக்கு நீனும் மீனாவும் கொடுத்ததை வச்சு தான் செலவு பண்ணான். இப்போ அங்கே மனோஜ் வீட்டு செலவுக்கும் கொடுக்க மாட்டான். அவன் வீட்டுக்கு சாப்பாட்டு செலவுக்கு வந்து ரொம்ப சங்கடப்படும். அது போக விஜயா வைக்கணும், துணிமணி சோப்படணும். இதுதான் அவளுக்கு சரியான பாடம். இதில் அவள் திருந்தலைன்னா வாழ்க்கையில் அவள் திருந்துக்கிட்டே மாட்டாள். அதனால தான் 3 மாதம் வந்து ரவியோட மாமா வந்து கேரளா கூப்பிடையில் நான் போயிட்டு வான்னு அனுப்பிவிட்டேன். சரியா, இல்லைன்னா ரவியை நாங்கள் அனுப்பியிருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, ரவியை நீங்கள் இவ்வளோ பிரிய மாட்டீங்கப்பா, ரவியை 3 மாதம் பிரிக்கிறீங்கன்னா என்னென்னு தெரியலன்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் நான் வந்து ரவியை அங்கே அனுப்பிவிட்டேன்ப்பா. அவங்க கூப்பிடும்போது விஜயா பாரு இப்போ அங்கே வீட்டில் என்ன பாடுபடுவா தெரியுமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். பேசிகிட்டு இருக்கீங்கள, அங்கே விஜயா வந்து ரொம்பவே கடுப்பில் உட்காந்துட்டு இருக்காங்க. காலையில் எந்திரிச்சதுலேருந்து வேலையாக தான் இருக்குது. வீட்டை தூக்கம், தொளிக்கும், சமைக்கும், துணியை சோப்பு போடுதும். அதுக்கு இடையில கொஞ்சம் நேரம் தான் தூங்குதும். அவங்க மறுபடியும் வந்துடுறாங்க. அவங்கள பராமரிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. அப்போ பார்வதி போகிறாங்க. என்ன விஜயா எப்படி இருக்க அப்படிங்கிறாங்க. தான் இருக்கிறத பார்த்தா அவன் தெரியலையா, நாளுக்கு நாள் எடை குறைஞ்சிட்டு போகுது அப்படிங்கிறாங்க. எத்தனை நாளில் குறையுது அப்படிங்கிறாங்க. 1 வாரம் ஆகி போகுதுல்ல அப்படிங்கிறாங்க. 1 வாரத்துலேயே அப்படின்னுட்டு இருக்காங்க. ஆமாம், 1 வாரத்தில் இப்படி ஆயிடுச்சு. தினம் நீயே எல்லா வேலையும் செய்ய வைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே செய்வினை அறுக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. தினையை விதைச்சா தினை வரும், நெல்லை விதைச்சா நெல் வரும். நீ என்ன செஞ்சியா அதானே வரும். மீனா வந்து நல்ல வேலை செஞ்சு அவள் சமைச்சு போட்டாலும் அவளை 1000 குறை சொல்லுவேன். இன்றைக்கி பாரு, அவங்க பாட்டில் கிராமத்துக்கு விவசாயம் பண்ண போகிறோன்ட்டு போயிட்டாங்க. ரவி அவன் மாமன் வீட்டுக்கு போகிறேன்ட்டு போயிட்டான். இன்றைக்கி பாரு, நீ தான் செஞ்சுட்டு கிடக்க. தொடர்ச்சி அவங்க இந்த வீட்டுக்கு நான் வரலை, நீனே பார்த்துக்க அப்படின்னா உன் நிலமை என்னாகும். காலத்துக்கும் இந்த ரோகிணிக்கும் மனோஜுக்கும் வேலைக்காரியாக தான் இருப்பேன். மனோஜை தலையில் தூக்கி வச்சே ஆடினேன். இப்போ மனோஜ் உன்னை என்ன நிலமையில் வச்சுருக்கான், வேலைக்காரி ரேஞ்சில் தான் வச்சுருக்கான். சரியா, முத்தை நீ என்ன வெறுத்தாலும் சரி தான், மீனாவை நீ என்ன வெறுத்தாலும் சரி தான், உன்னைய ராஜகுமாரி மாதிரி இந்த வீட்டு ராஜமாதா மாதிரி உன்னை அந்த சேரில் வச்சுருப்பாங்க. அதுபோக நீ என்ன கேட்டாலும் நீ இருக்க இடத்துக்கு வரும். அப்பேற்பட்ட மருமகளை நீ 1000 குறை. அண்ணாமலை பென்ஷன் எடுத்து அவலத்தை கொண்டு ஓண்டில் ஒப்படைப்பார். ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது. விஜயா அப்படின்னு சொன்னால் மறு பேச்சு பேச மாட்டார். நீ சொல்லுறதை தான் அவர் கேட்பார். அவர் ஒரு மிச்சர் பாய் மாதிரி அவர் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தார். இவ்வளோத்துக்குள்ளே அண்ணன் கோவப்படுதாரு சூழ்நிலையை உருவாக்குனது நீ மட்டும்தான். நீ வந்து மனோஜ் வந்து கரெக்டாக வளர்த்துருந்தானே இந்த பிரச்சனையே இல்லை. மனோஜ் தப்பு பண்ணிட்டான் நீ சொல்லுறதை காட்டிலும் நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு நீ உணர்ந்துட்டேன்னா ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அண்ணாமலைன்ட்டு நானே ஃபோன் பண்ணி வர வச்சுருவேன். உனக்கு சாதாரண ஒரு விஷயம், மீனா விடுமா, அத்தை பண்ணிட்டோமா, அத்தை வந்துட்ட மன்னிப்பாமா கேட்கணும், அத்தை ஏதோ தெரியாமல் பண்ணிட்டோமானா முடிஞ்சே போச்சு. நீ இதை வீம்பு பண்ணிட்டு இந்த விஜயா மன்னிப்பு கேட்பாளா அப்படின்னு சொன்னு கேட்க மாட்டேன் வைக்க மாட்டேன் நீ அலைஞ்சிக்கிட்டு இருந்தா காலத்துக்கு நீ வேலைக்காரியாக தான் இருப்ப. நான் சொல்லுறதுங்க கேளு. மீனாவுக்கு ஃபோன் பண்ணி மீனா நான் பண்ணது தப்பு தான்னு ஒரு ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேளு. இது ரோகிணிக்கும் தெரியாது, ஸ்ருதிக்கும் தெரியாது, ரவிக்கும் தெரியாது, வேறு யாருக்கும் தெரியாமல் போயிடும். அண்ணாமலைன்னு கூட தெரியாது. அப்போ மீனை நினச்சிவா மாமா ஊருக்கு போவோன்ட்டு என்னத்தையாச்சும் சொல்லிட்டு இங்கே வந்துடுவாங்க. வந்தான்னா ஒழுங்கு மரியாதை அவள் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாள். நீ வழக்கம் போல் இல்லாமல் மாறுதலான மாமியாராக நீ இருந்த அப்படின்னு சொன்னால் உனக்கு 3 நேரம் சாப்பாடும் கிடைக்கும், அண்ணங்கிட்ட உள்ள பென்ஷன் பணமும் கை கிடைக்கும். பழைய விஜயாவாக நீ உருவெடுக்க முடியும்.
நீ எதுவுமே செய்யலை அப்படின்னு சொன்னால் கடைசி வரைக்கும் நீ இப்படி தான் இருக்கணும். அவங்க 3 மாதங்கிறவங்க வந்து இன்னும் நாங்கள் அங்கேயே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுது நிலைமை நீ உருவாக்கி விட்றாத அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை அப்படிலாம் நான் உருவாக்கமாக விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நீ என்ன செய்ய, மீனா நம்பர் இருக்குல்ல, ஃபோன் அடி அப்படிங்கிறாங்க. என்கிட்டலாம் அந்த பூக்கார் நம்பர் இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன விஜயா சொல்கிற அப்படிங்கிறாங்க. நான் அவளை மருமகளை ஏற்றுக்கிட்டா தானே அவன் நம்பர் நான் வச்சுருப்பேன் அப்படிங்கிறாங்க. விஜயா நீ மாற மாட்ட. நானும் சரி நல்ல எண்ணத்தில் மாறி நீ நல்ல மாதிரி வந்துடுவேன்னு நினச்சேன். நீ இதோட மோசமான நிலைக்கு தான் போக போகிற. ஒரு மருமக நம்பர் கூட இல்லை அப்படிங்கிற நிலமையில் இருக்க அப்படிங்கிறாங்க. ஏ பார்வதி, நம்ம அந்த கடையை வந்து பூக்கடையை எடுக்க வச்சோம்ல, அந்த போர்டு வந்து மாடியில் தான் இருக்குன்னு என்னென்னு பார்க்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போகிறாங்க. அங்கே போய் மீனா ஃபோன் நம்பர் எடுத்துகிட்டு வராங்க. பார்வதி மீனா ஃபோன் நம்பர் வாங்கிட்டேன், ஃபோன் பண்ணி சொன்னால் நம்புவாளா அப்படிங்கிறாங்க. நீ உண்மையிலே மனம் வருந்தி சொன்னா அவன் நம்புவா, நடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அவன் நம்ப மாட்டா அப்படிங்கிறாங்க. அதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறாங்க. உண்மையிலேயே அவன்கிட்ட மன்னிப்பு வரும்னு தோணுதா அப்படிங்கிறாங்க. இல்லை அப்படிங்கிறாங்க விஜயா. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, நீ ஒரு காலம் திருந்த மாட்ட விஜயா, இதுக்கு மேலே நீ சீரழிஞ்சு செங்க சமைக்கலையாகவும் என் பேர் பார்வதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. விஜயா ரொம்பவே ஷாக்காகி நிற்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.